Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. وعليكم السلام ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. ரைட், ஓகே. நாம இதுவரைக்கும் 3 டாபிக்ஸ் வந்து பார்த்திருக்கிறோம். மூன்றும் வந்து கோர் ஐடி, அதாவது கோர் கம்ப்யூட்டர், கணனியோடு கணனி இயங்குவதற்கு தேவையான அல்லது கணனியினுடைய இயக்கத்தினுடைய அமைப்பு தொடர்பாக கடந்த 3 டாபிக்ஸ்களை நாம பார்த்தோம். முதலாவது டாபிக்ஸ் வந்து அறிமுகமாகவும், இரண்டாவது டாபிக்ஸ் வந்து கணனியினுடைய இன்டர்நெட் தொடர்பான இன்டர்நெட் தொழில்நுட்பம் தொடர்பாகவும், கடைசியா நாம பார்த்தது வலையமைப்பு, வலைப்பின்னல் தொடர்பான டாபிக்ஸ்களும் நாம பார்த்தோம். ரைட். ஸோ இந்த டாபிக் வந்து சைபர் கிரைம் அண்ட் செக்யூரிட்டி என்பது கணனி இயங்குவதற்கான ஒரு தலைப்பு அல்ல. கணனி அல்லது இணையதளம், வலைப்பின்னல் போன்ற நாம படித்த விடயங்களில் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற குற்றச்செயல்களையும் அவற்றிலிருந்து எவ்வாறு நாமோ அல்லது நாம் சார்ந்தவர்களோ, நமக்கு தெரிந்தவர்களோ, நண்பர்களோ, உறவினர்களோ அவர்களை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்கின்ற விடயங்களையும் நாம அறிய வேண்டியிருக்கிறது. காரணம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே 4 மாணவர்கள் அவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஷிப்பையே பல்கலைக்கழக நிர்வாகம் கடந்த வாரம் இடைநிறுத்தி வீட்டுக்கு அனுப்பிவிட்டது. லைஃப் டைம் பேன், அதாவது ஆயுட்கால பல்கலைக்கழக கற்கைக்கான தடையை 4 மாணவர்களுக்கு விதித்திருக்கிறது. இது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துல கடந்த ஆண்டு ஃபேக்கல்டி ஆஃப் அப்ளைட் சயின்ஸ்ல ஏற்கனவே 4 மாணவர்கள் நிரந்தர வகுப்பு தடை, அதாவது அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஷிப்பே கேன்சல் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டிருந்தார்கள். எனவே காரணம், இந்த ரெகிங் ஜஃப்னா யூனிவர்சிட்டியில நடந்த ரெகிங் வந்து சைபர் கிரைமோடு சம்பந்தப்பட்ட ஒரு ரெகிங். அதாவது சமூக ஊடகங்களை பயன்படுத்தி ஜூனியர்ஸ், 1ஆம் வருட மாணவர்கள் எவ்வாறு 1ஆம் வருட மாணவர்கள் ரெகிங்குக்கு உட்பட்டதற்காக 4 மாணவர்களுக்கு நிரந்தர வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் அதைத்தான் சொல்லுது, ரெகிங் ஒன்று இனங்காணப்பட்டால் நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுது. ரைட். ஸோ எனவே உங்களுக்கும் அவ்வாறான ஏதாவது ரெகிங்கள் உங்களோட சீனியர் மூலமாக நடந்தால் தயவு செய்து எங்களுக்கு அறிவிக்க வேண்டும். நாங்க அதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம். ஏன்னா பாரதூரமான சில ரெகிங்கள் நடைபெறுவதாக, சைபர் மூலமாக நடைபெறுவதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. நீங்க தைரியமாக முன் வந்து உங்களுடைய விவரங்களை தர தேவையில்லை, உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னால் போதுமானது. நாங்க மேலதிகமாக என்ன செய்ய வேண்டும்ங்கிறத நாங்க நடவடிக்கைகள் எடுப்போம். ஸோ எனவே இதுல சில பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்திருக்குது. தயவு செய்து அவ்வாறானவர்கள் எங்களிடம் உரிய பிரச்சனைகளை பேசிக்கொண்டால் ஏனைய மாணவர்களையும் உங்களையும் இது மாதிரியான சைபர் கிரைமில இருந்து பாதுகாக்க முடியும். எனவே இணைய குற்றங்கள் பாதுகாப்பு தொடர்பாக நிறைய விடயங்கள் இருக்கின்றன கலந்துரையாடுவதற்கு. நான் இதை ஆரம்பித்த காரணம் உங்களுக்கு இது தொடர்பான விடயங்களை தரணும் அப்படிங்கிறது. ஆனா பேசுற எல்லாருக்கும் கேக்குதானே? இது ஆங்கிலத்துல சைபர் கிரைம், கிரைம் என்றால் குற்றங்கள், கிரிமினல் என்றால் குற்றவாளி. எனவே ஒரு கொலை, ஒரு கொள்ளை, அதே போன்று ரொபரி, கொள்ளை சம்பந்தமான விடயங்கள், பாரதூரமான பல குற்றங்களில் ஈடுபடுவதற்கு சமனான குற்றங்கள் தான் இணைய குற்றங்களாகவும் பார்க்கப்படுது. எவ்வாறு ஒரு கொலை செய்தவனை நாம எல்லாரும் இந்த சமூகத்திலிருந்து ஒதுக்கி பார்க்கிறோமோ அது போலவேதான் இவ்வாறான இணைய குற்றங்கள் புரிபவர்களும் சமூகத்திலே பார்க்கப்படுகிறார்கள். எனவே குற்றம் என்பது இது கொஞ்சம் டீசெண்டாக கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி இருக்கு. ஆனால் எல்லா குற்றங்களும் சமன்தான். கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் குற்றவாளி இல்லைன்னு இல்லை. எனவே இணைய குற்றங்கள் என்பன தகவல் தொழில்நுட்பங்களை குறிவைத்து அல்லது தகவல் தொழில்நுட்பங்களை உபயோகம் செய்து மேற்கொள்ளப்படும் குற்றங்களாகும். இன்னும் தெளிவாக சொன்னால் இன்டர்நெட், மொபைல் மற்றும் மற்ற பல சாதனங்களை பயன்படுத்தியும் அல்லது அவற்றை தாக்கி அவற்றுள் ஊடுருவி தகவல்களை திருட அல்லது அழிக்கும் செயல்கள். 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து கம்ப்யூட்டரை அட்டாக் பண்றதும் ஒரு சைபர் கிரைம், இன்னொன்று கம்ப்யூட்டரை வச்சு வேற குற்றங்கள் செய்வதும் சைபர் கிரைம். இப்ப கம்ப்யூட்டர், ஒரு ஆளுக்கு கொலை குற்றம், ஒரு ஆளுக்கு வந்து கொலை அச்சுறுத்தல் விடுத்து இமெயில் அனுப்புறது. கொலை அச்சுறுத்தல்ங்கிறது வந்து இணைய குற்றங்கள் ஏன் வருது என்றால், இதுக்கு நாம அனுப்புறது வந்து இமெயில் மூலமாக அனுப்புறோம். தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாம இந்த குற்றம் ஒன்றை புரிகிறோம். எனவே 100% தகவல் தொழில்நுட்பங்களை அட்டாக் பண்றது மட்டும் இல்லை,
தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படக்கூடிய ஏனைய குற்றங்களும் கூட இணைய குற்றங்கள், சைபர் கிரைம் என்று சொல்லப்படும். இது ரெண்டு வகையா பிரதானமாக நாம் இந்த டெபினிஷன்ல இருந்து பார்க்கலாம். ஒன்று வந்து கணனியை இலக்கு வைத்து ஒரு குறிப்பிட்ட கணனியை அல்லது குறிப்பிட்ட வலையமைப்பை அல்லது குறிப்பிட்ட ஒரு இணையதளத்தினுடைய டேட்டா பேஸ்களை இலக்கு வைத்து முழுவதுமாக அட்டாக் பண்றது, அவர்களுடைய தரவுகளை திருடுவதற்காக. உதாரணத்துக்கு ஒரு வங்கியினுடைய கிரெடிட் கார்டு டீடைல்ஸை திருடினால் அந்த வங்கியில 30 லட்சம் கிரெடிட் கார்டு வாடிக்கையாளர்கள் இருந்தா 30 லட்சம் பேர் கிரெடிட் கார்டு நம்பர்ஸையும் திருடுவது. அது கணனியை இலக்கு வைத்து ஒரு கணனியை அட்டாக் பண்றது, ரைட்? ஒரு மொபைல் போனை அட்டாக் பண்றது, இங்க இருந்து நாம இன்னொரு கணனியை இயக்கி அதனுடைய தரவுகளை திருடுவது. இது மாதிரியான விடயங்கள் கணனியை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படக்கூடிய குற்றங்கள். கணனியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுற குற்றங்களும் இருக்குது. அதாவது கணனி ஒரு வெப்பன்ஸ் தான், தற்காலிகமா அதை வச்சு நாம என்ன செய்யறோம், மற்ற குற்றங்கள் செய்யறோம். கணனியை வச்சு மிரட்டுறது, அதாவது சில தரவுகளை வச்சு அவங்கள மிரட்டி வேற பணம் பறிக்கிறது, வேற வேற குற்றங்களை ஈடுபட தொடங்குவது வந்து இது மாதிரியான வகைகள் அடங்கும். எனவே கணனியை இலக்கு வைத்தாகவோ அல்லது கணனியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியதாகவோ மேற்கொள்ளப்படக்கூடிய குற்றங்கள் தான் இவ்வாறு வகைப்படுத்தப்படுது. இதுல நிறைய குற்ற மோசடிகள் காணப்படுது. நிதி மோசடி நடக்குது, தரவுகளை நெட்வொர்க்குகளை நாசப்படுத்துகின்ற டேமேஜ் பண்ற வேலைகள் நடக்குது, தனி உரிமை தகவல்களை திருடுகின்ற வேலைகள் நடக்குது, வெளியில இருந்து உள்ளுக்கிற கணனியை ஊடுருவுற ஹேக்கிங் வேலைகள் நடக்குது, சேவை மறுப்பு சர்வீஸ் டினையல் போன்ற விடயங்கள் நடக்குது, உறுப்பினர்களால் அங்கீகரிக்கப்படாத அணுகல், அதாவது ஒத்தரைஸ்ட் பர்சன் இல்ல ஆனா நான் என்ன செய்யறேன் தெரியாமல் குறித்த இணையதளத்துக்குள்ள நுழைகிறேன், ஊழியர்கள் இணைய சலுகைகளை மீறுற பிரச்சனைகள் நடக்குது, வைரஸ் தொடர்பான தாக்கங்கள், இது போன்ற விடயங்கள் ஏற்படுது. அது தவிர தரவுகளை திரித்தல், அதாவது டேட்டாக்களை வந்து என்ன செய்யற அட்ஜஸ்ட் பண்றது, மாத்துறது. இப்ப C+ இருக்கிறவங்களோட ரிசல்ட்ஸை நீங்க யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் பிரான்ச் வெப்சைட்டுக்குள்ள புகுந்து A+ மாத்துறது, இது சைபர் கிரைம், ரைட்? ஸோ தரவுகளை திரித்தல், அது மோப்பம், இன்னும் மற்றவர்களை வந்து என்ன செய்யறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கு தெரியுது. கடவுச்சொல் திருட்டு, பாஸ்வேர்டுகளை களவெடுக்கிறது, முறைமைகளை பிரதியிட, சிஸ்டம் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்களை வந்து இன்னொருவருக்கு சொந்தமான ப்ரோக்ராமிங்களை நாம் என்ன செய்யறது, திருட்டுத்தனமாக காப்பி பண்றது, ட்ரோஜான் வைரஸ் தொடர்பான விஷயங்கள், இணைப்புகளை ஏமாற்றுவது, புதிய வைரஸ்களை உருவாக்குவது, அப்படி என்று சொல்லி பலதரப்பட்டமான குற்றங்கள் அந்த பெர்சன்டேஜ் காட்டப்பட்டிருக்குது. இவ்வளவு வீதங்களை உலகத்துல நடந்து கொண்டிருக்குது, இவ்வளவு பிரச்சனைகளும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் என்று இல்லை, பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அண்மை காலமான இணைய குற்றங்களை தான் நாம பார்க்க போறோம். சைபர் வார் அப்படின்னு சொல்றாங்க, இணைய யுத்தம். ஹேட் ஸ்பீச் என்று சொல்றாங்க, வெறுப்பூட்டும் பேச்சு. சைபர் ஸ்டாக்கிங், இணைய பின்தொடர்தல். சோசியல் என்ஜினியரிங், சமூக பொறியியல். சைபர் டெரரிசம், இணைய தீவிரவாதம். ஸ்கேம்ஸ், ஊழல். சைபர் புல்லிங், இணைய கொடுமைப்படுத்துதல். சைபர் ரேசிசம், இணைய இனவாதம். சைபர் வேண்டலிசம், இணைய காழ்ப்புணர்ச்சி. இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள், பலதரப்பட்ட மாதிரிகள்ல இன்றைக்கு இணைய குற்றங்கள் வடிவங்கள் எடுத்திருக்குது. ஸோ இதுக்குதான் நான் உங்களுக்கு 2வது டாக்குமெண்ட் ஒன்று அனுப்பியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை மெட்டீரியல்ஸ் கிடைச்சது எல்லாம்? 2 சார். ரைட். இணைய மோசடிகள் தொடர்பாக நான் சொன்ன விஷயங்கள்ல முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. அதுல முதலாவது வந்து சைபர் ஸ்டாக்கிங், ரைட்? நான் இதுல வந்து இதுல குறிப்பிட்டிருக்கிறேன். சைபர் ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது வந்து இணைய பின்தொடர்தல். ஸோ அது வந்து சைபர் மிரட்டல்களாக அது மாறுது. பின்தொடர்தல் என்றால் அடுத்த கட்டம் மிரட்டல்கள் தான். ஒருவரே அவருடைய மூவ்மெண்ட்டை பாக்குற, அவர் என்ன செய்யறாரு, அவர் என்ன எப்படி நடந்து கொள்ளார், இந்த விடயங்களை மிரட்டி, இந்த விடயங்களை கலெக்ட் பண்ணி அவர்களை மிரட்டுவது. ஸோ இது வந்து இணையம், மின்னஞ்சல் அல்லது ஏனைய மின்னணு தகவல் தொடர்புகளை பயன்படுத்தி தனி நபர்கள் குழுவையோ அல்லது ஒரு நிறுவனத்தையோ மிரட்டல் அல்லது துன்புறுத்தலை குறிக்கும். பொதுவாக அச்சுறுத்தும் அல்லது தீங்கிழைக்கும் நடத்தைகளின் வடிவத்தை குறிக்கிறது. பொய் குற்றச்சாட்டுக்கள் அல்லது அறிக்கைகளை உருவாக்குதல், கண்காணித்தல், அச்சுறுத்தல்கள், அடையாள திருட்டு, தரவு அல்லது சாதனங்களுக்கு சேதம், பாலியலுக்காக சிறுவர்களை கோருதல், துன்புறுத்த பயன்படுத்தும் தகவல்களை சேகரித்தல் என்பவை இதில் உள்ளடங்கும். நம்பகத்தன்மை கொண்ட அச்சுறுத்தலை ஏற்படுத்துபவைகளின் அடிப்படையில் சைபர் மிரட்டல்கள் 3 வகையான இணைய துன்புறுத்தல்களில் கருதப்படலாம். அது மிக ஆபத்தான சைபர் கிரைம்ல இது உண்டு. மாநில சட்டமன்றங்களின் சம்மேளனம் விக்கிபீடியாவில் வந்து இது சம்பந்தமான விவரங்கள் காணப்படும். அந்த லிங்க் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு.
இது வந்து நம்ம முழுமையாக ஒவ்வொன்றாக படிப்பது இல்லை. இதுல இருந்து நீங்க நான் தந்திரியன் லிங்க்கள், சோர்ஸ்கள், எங்க வாசித்த விஷயங்கள், நீங்க எங்க இதெல்லாம் தேடலாம்ங்கிற விஷயங்கள் எல்லாம் தந்திரி. சைப மிரட்டல்னா ஒரு ஆளை பின்தொடர கம்ப்யூட்டர்ல, ரைட்? பின்தொடர்ந்து அவரை மிரட்டுற. உதாரணத்துக்கு வந்து நான் என்ன செய்யறேன் என்றால், இன்னைக்கு நான் வேலைக்கு போகாம நான் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போறேன். அதை ஆன்லைன்ல நான் எப்படி போடுறேன் என்றால், ஐ ஆம் வாட்சிங் கிரிக்கெட் மேட்ச் ரைட் அட் பெட்டிகுலர் திஸ் கிரவுண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ஃபேஸ்புக்ல போடுறேன். இதை பார்த்து நீங்க என்ன செய்றீங்க என்றால், ரைட் இவர் வேலைக்கு போகாம இவரு மெச் பாக்காரு, எனவே இதை கொண்டு இவரை மிரட்டுவோம்னு சொல்லி என்னுடைய டேட்டாவெல்லாம் கரெக்ட் பண்ணி என்ன அப்ரோச் பண்ற எப்படின்னால், நான் உங்களுடைய திணைக்களத்துக்கு அறிவிக்க போறேன், நீங்க உங்களுடைய கடமைகளை ஒழுங்கா செய்யாம நீங்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, எனவே இதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, எனக்கு காசு தரணும், ரைட்? அல்லது வேற சில மிரட்டல்களை விடுக்கிறது. சைபர் ஸ்டாக். அல்லது சிலர் பிள்ளைகளுடைய நடத்தைகளை கொண்டு பெற்றோர்களை மிரட்டுவாங்க. உங்களோட பிள்ளை வந்து இப்படி இருக்குது, இதெல்லாம் நான் வெளியிட போறேன், சரியானே, அதுக்கு பதிலாக நீங்க எனக்கு 10 லட்சம் ரூபாய் காசு தான். இது சைபர் மிரட்டல், சைபர் ஸ்டாக்கிங் சொல்லுவாங்க, ரைட்? சோ இப்படி நடந்தா என்ன செய்யுது, அதான் அடுத்தடுத்த கட்டங்களை நான் பார்க்க போறோம். இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இருக்குது, ரைட்? இந்த சைபர் மிரட்டல், அதாவது நியாயமான அநியாயமான சைபர் மிரட்டல்கள், வேற வேற பிரச்சனைகள் வாரதுக்கு ஒன்றும் செய்யலாது. வேண்டுமென்ற அவதூறுகள், உருவாக்கப்பட்ட அவதூறுகளுக்கு இவ்வாறான சைபர் ஸ்டாக்கிங்கள் ஏற்பட்டால் எவ்வாறு இவற்றில் இருந்து விடுபடுவது அப்படிங்கிறதுக்கு எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. அடுத்து சைபர் துன்புறுத்தல், சைபர் ஹராஸ்மெண்ட். சைபர் துன்புறுத்தல் என்றால் சைபர் மிரட்டல்கள் இருந்து வேறுபடு. ஏனெனில் இது பொதுவாக நம்பகமான அச்சுறுத்தலை உள்ளடக்கியதாக இல்லை என வரையறுக்கப்படுகிறது. சைபர் துன்புறுத்தல்கள் பொதுவாக மின்னஞ்சல் செய்தி, உடனடி செய்தி அல்லது வலைப்பதிவு உள்ளீடுகள் அல்லது வலைத்தளங்கள் முதலிய தனி நபரை துன்புறுத்துவதற்கு மட்டுமே ஏற்படுத்தப்படும். சைபர் ஹராஸ்மெண்ட், ஒருவரை அட்டாக் பண்ற. இப்ப நீங்க வந்து உங்களுடைய புகைப்படத்தை, நீங்க ஒரு மாணவியாக இருக்கீங்க, உங்களுடைய ஒரு புகைப்படத்தை நீங்க ஹிஜாப் எல்லாம் போட்டு பேஸ்புக்ல போடுறீங்க. உங்களுக்கு கீழுக்கு வந்து நீ எல்லாம் ஒரு முஸ்லீமா, உனக்கு இஸ்லாம் தெரியுமா, ரைட், நீ எல்லாம் உன்னோட போட்டோவை போடலாமா, ரைட், இது மாதிரியான இதுகள் அப்படின்னு சொல்லி உங்களையும் ஒரு நடிகையை கனெக்ட் பண்ணி இவ்வாறான போஸ்டுகளை போடுறது சைபர் ஹராஸ்மெண்ட். இணையதளம் மூலமாக நீங்க துன்புறுத்தப்படுறீங்க, உங்களோட சுதந்திரம் பறிக்கப்படுது, சரிதானே? அதுக்காக போட்டோ போடுங்கன்னு நான் சொல்ல வரல, நான் அந்த குற்றத்தை பத்தி சொல்றேன் உங்களுக்கு. இது மாதிரி ஃபெமிலி போட்டோ ஒன்று போட்டால் உலகத்திலேயே இஸ்லாத்தை பரப்புகிற ஃபெமிலி தான், நபி வழி வந்தார்கள் இவர் தான் அப்படின்னு யாராவது கமெண்ட் பண்றேன், ரைட்? ஸோ இது மாதிரியான துன்புறுத்தல்கள் மென்டலி உங்களை டார்ச்சர் பண்ற விஷயம் சைபர் துன்புறுத்தல்களை வகைப்படுத்தப்படும். இது தனிநபர்களுக்கான பிரச்சனைகளாக காணப்படுது, ரைட்? சைபர் கொடுமைப்படுதலை கொஞ்சம் வாசிங்க. ரைட், சைபர் புல்லிங்கிறது என்ன சொல்லுது, யாருக்காவது சொல்லலுமா? பொதுவாக ஒருத்தரை பயமுறுத்துறது அல்லது வந்து அவங்கள அச்சுறுத்துற நோக்கத்துல வந்து மின் இதை பாவிச்சு இமெயில் மூலமாக அவங்களுக்கு வந்து செய்தி அனுப்பி ஒரு நபரை வந்து கொடுமைப்படுத்துறது சைபர் கொடுமைப்படுத்துதுன்னு சொல்றேன். ரைட், ஓகே, வெரி குட், ரைட். இது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விடயங்களும் வேறுபாடு. சைபர் மிரட்டல்கள், சைபர் துன்புறுத்தல்கள், சைபர் கொடுமைப்படுத்தல் அந்த துன்புறுத்தல்கள் அடுத்த கட்டமா, ரைட்? அதாவது அவரை வந்து மேக்சிமம் அவரை வந்து அட்டாக் பண்றது, பயமுறுத்துற அல்லது அச்சுறுத்துற நோக்கத்துக்காக, சூழ்நிலைக்காக பயன்படுத்தி இந்த செய்திகளை அனுப்பி அவர்களை கொடுமைப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடுகளை மேற்கொள்வது வந்து சைபர் புல்லிங்னு சொல்லுவாங்க. இதனுடைய வரைவிலக்கணம் தொடர்பான டெபினிஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்க அந்த லிங்க்ல பார்க்கலாம். அடுத்து சைபர் அட்டாக்ஸ். சைபர் நான் இங்க குறிப்பிட்டேன், அண்மை கால இணைய குற்றங்களை சைபர் வார் அப்படின்னு ஒன்று சொன்னேன், ரைட்? சைபர் அட்டாக்ஸ், சைபர் தாக்குதல்கள் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் சைபர் யுத்தம் அல்லது சைபர் பயங்கரவாதம் என்று குறிப்பிடப்படுகின்றன.
கணனி தகவல் அமைப்புகள், உட்கட்டமைப்புகள், கணனி வலையமைப்புகள் மற்றும் அல்லது தனிப்பட்ட கணனி சாதனங்களை பல்வேறு தீங்கிழைக்கும் செயல்களால் குறிவைக்கும் தனிநபர்களாலும் முழு நிறுவனங்களாலும் பயன்படுத்தப்படும் ஒரு வகையான தாக்குதல் உத்தி. இவை பொதுவாக எளிதில் பாதிக்கக்கூடிய அமைப்பினை ஹேக்கிங் செய்வதன் மூலம் குறிப்பிட்ட இலக்கை திருடும் மற்றும் அழிக்கும் அனாமோதய மூலத்திலிருந்து உருவானவை. சோ எனவே இது வந்து இன்னொரு ஆளை கம்ப்யூட்டரை அட்டாக் பண்றது, இன்னொரு நிறுவனத்தினுடைய கம்ப்யூட்டரை அட்டாக் பண்றது, அல்ல தனிநபருடைய கம்ப்யூட்டரை அட்டாக் பண்றது, அவரை ஹேக் பண்ணி அவருடைய பாஸ்வேர்டுகளை திருடுவது, சைபர் ஹேக்கிங் சம்பந்தமான விடயங்கள், இவ்வாறான விடயங்களை கொண்டு அட்டாக் பண்றதுக்கு பேர் தான் சைபர் அட்டாக். ரைட்? எல்லா பக்கத்தாலையும் ஒருவரை தாக்குவது சைபர் வார் என்றோ, சைபர் பயங்கரவாதம் என்றோ, சைபர் டெரரிசம் என்றோ அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப இது பயன்படுத்தப்படும். பிஷிங் என்று சொல்லுவாங்க, மின் தூண்டிலிடல், பிஷிங் அட்டாக். அதாவது உங்களுக்கு தெரியும் நீங்க உங்களோட கம்ப்யூட்டரோ மொபைல் போனோ பார்த்துட்டு இருக்கிற நேரம் உங்களுக்கு திடீர்னு ஒரு பாப்அப் மெசேஜ் கொண்டு வரும், இதை கிளிக் பண்ணினா நீங்க வெற்றியாளரா மாறுவீங்க அப்படின்னு லிங்க் கொண்டு வந்து. அப்படி யார் எத்தனை பேர் அப்படியான விஷயங்களை சந்திச்சிருக்கீங்க? நீங்க ஒர்க் பண்ணிக்கிற நேரம் சம்பந்தம் இல்லாத ஒரு பாப்அப் மெசேஜ் கொண்டு வாரது அல்ல பாப்அப் விண்டோ கொண்டு வாரது வந்து இதை கிளிக் பண்ணினீங்க என்றால் உங்களுக்கு பரிசு காத்திருக்குது, அல்லது இதுல உங்களோட இமெயில் அட்ரஸை டைப் பண்ணினீங்க என்றால் உங்களுக்கு வந்து சீட்டில் உங்களோட பேர் உட்படுத்தப்படும், அல்லது இதுவரைக்கும் 9,99,999 பேர் எங்க லைனை கிளிக் பண்ணிருக்காங்க, நீங்க 10 லட்சமாவதால் கிளிக் பண்ணினா வெற்றியாளர். இப்படியான பாப்அப் மெசேஜ்களை நீங்க கண்டிருக்கீங்களா? கண்டா என்ன செய்யற? உடனே கிளிக் பண்றதா? அதுக்கு பேரு தான் பிஷிங் அட்டாக், மீன் தூண்டிலிடல். மீன் பிடிக்கிற மாதிரி தான் இது. அதாவது ஒரு தூண்டில சின்ன மீனை மாட்டி குளத்துல போட்டோடனே மத்த மீன் நினைக்கும் நமக்கு ஒரு உணவு கிடைச்சிருக்குன்னு கவும், அது பெரிய ஆபத்துல வந்து முடியும். அந்த தூண்டிலிடல் தான் பிஷிங் அட்டாக். இது வந்து ஒரு பெரிய ஒரு அட்டாக் தான். எதையாவது ஒண்ணு தந்து, இப்ப நீங்க பரிசுல வெற்றி அடைந்திருக்கீங்க, கொக்கா கோலா உலகத்திலே நடத்திய போட்டியில நீங்க தான் வெற்றியாளர்னு மெயில் வார, உங்களுடைய போட்டோ, பேங்க் அட்ரஸ், பேங்க் டீடைல்ஸ், என்ஐசி நம்பர் எல்லாவற்றையும் அனுப்பி உங்களுக்கான பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்னால் நீங்க அலர்ட் ஆகணும். தட் இஸ் கால்ட் பிஷிங் அட்டாக். நீங்கள் ஒரு பெரிய ஆபத்திலே மாற்றுவதற்கு சிறிய தூண்டில் ஒன்று உங்களுக்கு போடப்பட்டிருக்கீங்கன்னா அதோட பொருள் சரிதானே? அதை கிளிக் பண்ணி அங்கால போய் பிரச்சனைப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. ரைட்? ஸோ அது இது எதுவுமே உண்மை இல்லை. இணையதளத்தை பொறுத்த வரையில நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னா, இது ஒரு வர்ச்சுவல் வேர்ல்ட், இது ஒரு நிரந்தர உலகம் அல்ல. இது கற்பனைகளாலும் கணினிகளாலும் தொழில்நுட்பங்களாலும் சூழப்பட்ட ஒரு ஒரு மாயை, ஒரு வலை. அதான் வலை. இன்டர்நெட்னா என்ன? வலை தானே. ரைட்? இந்த வலையிலே மாட்டிக்கொள்வதற்கு ஏராளமான இடங்கள் காத்திருக்கின்றன. இது எதிலுமே நாம மாட்டிக்கொள்ள கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ரைட்? நான் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன். ரைட்? இதுல நீங்க விளங்கிக் கொள்ற விடயத்துல விளங்கிக் கொள்ளுங்க. வெற்று கண்களால் பார்ப்பதற்கு சங்கடப்படுகின்ற அல்லது சங்கோஜப்படுகின்ற எதனையும் உங்களுடைய தொலைத்தொடர்பு சாதனங்களிலே வைத்திருக்க வேண்டாம். அது நீங்களாகவும் இருக்கலாம் அல்லது வேறு யாராகவும் இருக்கலாம். ரைட்? இது நான் மிக கடுமையாக சொல்ற விஷயம் என்ன, இதனால பாதிக்கப்பட்ட பல கேஸுகளை நாங்க அண்மை காலமா டீல் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருந்து விடுபட முடியாத பல பிரச்சனைகளை நாங்க டீல் பண்ணிக்கிறோம். ரைட்? இதெல்லாம் விரிவாக பேசுவதற்கான நேரம் இது அல்ல. ஆனால் நீங்க எல்லோருமே அடல்ட்ஸ், நீங்க எல்லோருமே வந்து புத்தி தெரிஞ்ச ஆட்கள், உங்களுக்கு விஷயம் தெரியும். அதனாலே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விதத்துல நான் இதை சொல்ல முடியும். ரைட்? விரிவாக விளக்கமாக சொல்வதற்கான ஒரு தலைப்பும் இது அல்ல என்பதனால நான் சுருக்கமா சொல்றேன். வெற்று கண்களால் பார்ப்பதற்கு சங்கடப்படுகின்ற சங்கோஜப்படுகின்ற எந்த மேட்டர்ஸ்களையும் உங்களுடைய தொலைத்தொடர்பாடல் சாதனங்களிலே அது நீங்களாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வைத்திருப்பீர்களாக இருந்தால் இது போன்ற பிஷிங் அட்டாக்குகள் மாதிரி பல அட்டாக்குகள்ல இருந்து வழக்கு வரைக்கும் போக வேண்டி வரும். உங்களோட குடும்பம் உட்பட எல்லோருமே குற்றவாளி கூண்டில் ஏற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி வந்துருக்கு சரிதானே? அந்த அனுபவங்கள்ல இருந்தா நான் பேசுறேன். ரைட்? சோ எனவே மிக அவதானமாக மிக கவனமாக மிகவும் அவதானத்தோடு இவ்வாறான விடயங்களை கையாள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ரைட்? நீங்கள் பாதிக்கப்பட்டால் நீங்கள் மட்டும் பாதிக்கப்படுகிறீர்கள் என்பது அல்ல பொருள். உங்களை சார்ந்தவர், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய வாழ்க்கை அனைத்துமே ஒரு புகைப்படத்தால சீரழிந்து போன வரலாறுகள் கூட எங்களிடம் இருக்கின்றன.
சரிதானே? ரைட். ஏன்னா நான் வந்து தகவல் தொழில்நுட்பத்துல இருக்கிறதால இது போன்ற பல பிரச்சனைகளை நான் டீல் பண்ணியிருக்கேன். ரைட். இதுல ஏராளமான பிரச்சனைகள் சோல்வ் பண்ணப்பட முடியாத பல கோணங்களிலே பெருக்கெடுத்த பிரச்சனைகளாக மாறிய பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கேன். சோ எனவே இது பற்றி பேசுவதற்கு என்னை விட பொருத்தமான ஒருவர் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் நான் நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளை டீல் பண்ணிருக்கேன். ரைட். சோ எனவே அந்த அனுபவத்துல இந்த விடயங்களை நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன். இந்த பிஷிங் அட்டாக்ங்கிறது மிக மோசமான அட்டாக். எதையாவது ஒன்றை உங்களுக்கு சொல்லி அதன் மூலமாக உங்களிடம் இருந்து முழுவதுமான விடயங்களை உங்களிடம் இருந்து பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்துகின்ற கவர்ந்து இழுக்கின்ற ஒரு வகையான ஒரு மின் தூண்டிலிடல் முறைதான் இந்த பிஷிங் அட்டாக் என்று சொல்லப்படும். அதே போல வந்து எரிதல், அதாவது கோரப்படாத அல்லது விரும்பாத மின்னணு செய்திகள், அறிவுசார் சொத்தினை மீறுதல். அறிவுசார் சொத்து மீறல் என்பது ஒருவருடைய உரிமைக்கு புறம்பானது. ரைட். அதே மாதிரி ஆன்லைன் பாலியல் துஷ்பிரயோகங்கள், இது பாலியல் அடிப்படையில் கொடுமைப்படுதல் அல்லது வற்புறுத்தல், வரவேற்கப்படாத ஆன்லைன் மூலமான பாலியல் உதவிகளுக்கு பதிலான வெகுமதிகளின் பொருத்தமற்ற வாக்குறுதல், இப்படி பல பிரச்சனைகளை வந்து நாம இங்க இதுல வந்து குறிப்பிட முடியும். ரைட். சோ இதுல வந்து நீங்க இப்ப இதுல வந்து இத கொஞ்சம் பாருங்க. இதுல உங்களுக்கு எது விளங்காம இருக்குது அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. இதுல ஏதாவது நம்ம பார்க்காத விஷயங்கள் இருக்குதா? அண்மை கால இணைய குற்றங்களை நான் இப்ப ரீடிங் மெட்டீரியல்ஸ்கள் இல்லாத ஏதாவது இதுல இருக்குதா? இருந்தா சொல்லுங்க, எதுன்னு சொல்லி பாப்போம். பேசுறது கேக்குதா? ரைட். இதுல நாம இப்ப பார்த்தோம் தானே ரீடிங் மெட்டீரியல்ஸ்கள் இல்லாதது. இதை நீங்க வாசிச்சு விளங்கி கொள்ளலாம். அல்லது இதுல ரிசோர்ஸ்கள், இதுல ரிசோர்ஸ் ஃபைல்கள் இருக்குது. சரிதானே? அதை பார்த்து நீங்க விளங்கி கொள்ளலாம். இப்ப இதுல ஏதாவது தெரியாம என்ன இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. ஒருவரை வந்து சூசைட் நிலைமைக்கு கொண்டு போறது வந்து எந்த வகையில் அடங்கியது? அத நீங்க இதுல எந்த வகையான என்ன விஷயம்ங்கிறத பொறுத்து, ரைட், அது ஒருவரை மிரட்டுவதாக இருந்தால், ஒருவருடைய தரவுகளை களவாடி அவரை மிரட்டுவதாக இருந்தால் அதனை நாம் சைபர் அட்டாக் என்று பொதுவாக சொல்லலாம். அதுல சைபர் புல்லிங்ல அது வரலாம், சைபர் ஸ்டாக்கிங்ல அது வரலாம், ஹேட் ஸ்பீச்ல கூட அது வரலாம். அவருடைய இனத்தை மையப்படுத்தி அவரை டோர்ச்சர் பண்ணி அவரை சூசைட் வரையும் கொண்டு போறது சைபர் ரேசிசம் என்று சொல்றோம். ஒருவருடைய இனத்தை வைத்து அவரை அட்டாக் பண்ணது, அல்லது பொறாமையின் காரணமாக ஒருவரை அட்டாக் பண்ணுவதால் அவரை மன பாதிப்புக்கு உட்படுத்துறது சைபர் வெண்டலிசம் என்று சொல்லலாம். பொதுவாக அதை நாம சைபர் அட்டாக் என்று சொல்லலாம். அதுல அந்த தன்மையை பொறுத்து அது ஒருவரை பின்தொடர்ந்து அவருடைய புகைப்படங்களை நான் கலெக்ட் பண்ணி அவரை மிரட்டுவது சைபர் ஸ்டாக்கிங் என்று சொல்லலாம். ரைட். வெண்டலிசம்னா காழ்ப்புணர்ச்சி, ஒருவரை ஒரு பொறாமை கொண்டு நாம ஃபேக் ஐடியை உருவாக்கியோ அல்லது நல்ல ஒரு ஐடியில இருந்தோ அவரை அட்டாக் பண்ண அவருடைய வளர்ச்சியை நாம என்ன செய்யறது, விமர்சிக்கிறது. அது பொதுவா நடக்குது. இப்ப சோசியல் இன்ஜினியரிங் நன்மை குற்றம் என்றால் சமூக பொறியியல்ங்கிறது வந்து ஒரு ஆளை வந்து மல்டிபிள் மீடியாஸ்ல அட்டாக் பண்றது. ஒருவரை ஒரே நேரத்துல இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் வைபர்லயும் டெலிகிராம்லயும் ரைட் யூடியூப்லயும் எல்லா பக்கத்தாலும் ஒருவரை அட்டாக் பண்ணுவதற்கு பேர் வந்து சோசியல் இன்ஜினியரிங் குற்றங்கள். சோசியல் இன்ஜினியரிங் என்ற பதம் வேறு. இந்த குற்றச்செயலர் எவ்வாறு சம்பந்தப்படுது என்றால் சமூக பொறியியல் என்பது எல்லா பக்கத்தாலும் ஒருவரை அட்டாக் பண்றது, அவரை வந்து டோட்டலாவே அவரை டேமேஜ் பண்றது. ஃபேஸ்புக்ல போட்டா மட்டும் போதாது என்று விட்டு அவரை யூடியூப்லயும் அவர் என்ன செய்யறது, அட்டாக் பண்றது, அவரை வந்து நியூஸ் மீடியாக்களை அட்டாக் பண்றது, அவரை வந்து இன்ஸ்டாகிராம்ல அவர் அட்டாக் பண்றது, வாட்ஸ்அப்ல அட்டாக் பண்றது, வைபர்லயோ டெலிகிராம்லயோ
ரைட். என்னென்ன மீடியாக்கள் காணப்படுகின்றதோ அந்தந்த எல்லா மீடியாக்களிலும் ஒருவரை தாக்குவது சோசியல் இன்ஜினியரிங். சோசியல் இன்ஜினியரிங் என்றால் அதுதான் சமூக பொறியியலுங்கிறது வந்து தொழில்நுட்ப ரீதியாக சமூகமயமாக இருப்பது. இந்த இடங்கள் எல்லாவற்றிலும் ஒருவரை அட்டாக் பண்றது, அல்லது ஒரு சமூக நிறுவனத்தை அட்டாக் பண்ணுவது அல்லது ஒரு குழுவை அட்டாக் பண்ணுவது வந்து சோசியல் இன்ஜினியரிங் சார்ந்த குற்றங்களாக பார்க்கப்படுகின்றன. ஹேட் ஸ்பீச்னா உங்களுக்கு தெரியும், வெறுக்கத்தக்க பேச்சுக்கள். ரைட். ஒருவருடைய மனம் நோகிறபடியாக அவருடைய இனம், மதம், மொழி, அவருடைய பாலினம் இவைகளை கொண்டு ரைட் சரிதானே இவற்றை கொண்டு வந்து பார்வையிடுகின்ற முறைகள் வந்து அவ்வாறு காணப்படுகின்றன. ரைட். ஒரு கேள்வி ஒன்று எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்குது, ஒருவருக்கு தெரியாம அவங்களோட போன்ல உள்ள கேமராவை ஹேக் பண்ண முடியுமானா ஹேக் பண்ணலாம். அதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எதுவுமே உங்களோட டிவைஸ்ல வைத்திருக்க வேண்டாம். அதான் நான் சொல்றேன். எந்த வழிகளில் எவ்வாறான வழிகளில் நீங்க இன்டர்நெட்டை கனெக்ட் பண்றீங்க என்றால் அது மீனிங் யூ ஆர் நாட் சேஃப். உங்களுடைய மொபைல் போனோ, லேப்டாப்போ, என்ன டிவைஸோ, டேப்போ இன்டர்நெட்டோடு கனெக்ட் ஆகிறது என்று சொன்னால் ரைட், அதனுடைய மறைமுக மீனிங் என்னென்றால் you are not in a safe position. You are not safe at all. Right. நீங்க பாதுகாப்பான ஒரு சூழலிலே இல்லை. எனவே உங்களுடைய விவரங்களை பாதுகாப்பதற்கான விடயங்களை நீங்க இருக்கணும். சரிதானே? ரைட். இது பலதரப்பட்ட தற்கொலை வரைக்கும் போயிருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம். ஹெக்ல இருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்கு தான் நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு விஷயங்கள். உங்களோட டாக்குமெண்ட்ஸ்களை வச்சிருக்காதீங்க. அதே மாதிரி அதுல உரிய மாதிரியான ஆன்டிவைரஸை போடுங்க, காசு கொடுத்து வாங்குங்க ஆன்டிவைரஸ். நல்ல ஃபயர்வால் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி வைங்க. தேவையில்லாத லிங்க்களை கிளிக் பண்ணாதீங்க, தேவையில்லாத லிங்க்களுக்கு போகாதீங்க, தேவையில்லாத வேலைகள் பார்க்காதீங்க. சரிதானே? ரைட் ரைட். நான் இன்னும் நிறைய பாதுகாப்பு முறைகள் இருக்கிறது தானே என்று கேட்கீங்க. அதான் நாம படிச்சுக்கிட்டு வாரோம். இன்னும் நிறைய படிக்க வேண்டி இருக்குது. நாம இதுல நாம் பேசிக்கான விஷயங்களை தான் ஆரம்பிச்சிருக்கோம். ரைட். ஸோ ஹேக்கிங் அப்படி என்றால் இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்னைக்கால இணைய குற்றங்கள் தொடர்பாக வேற உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குதா? சார் சார் சொல்லுங்க சார். இணைய இனவாதம் என்ன கொஞ்சம்? சைபர் ரேசிசம். உங்களுடைய மதத்தை, உங்களுடைய இனத்தை இன்னொருவர் அட்டாக் பண்றது. உங்களுடைய இன எத்திக்ஸ்களை அல்லது மோரல்ஸ்களை, அது அவங்களுடைய மதம் சார்ந்த, இனம் சார்ந்த விடயங்களை வைத்து உங்களை தாக்குவது, அதுதான் சைபர் ரேசிசம். சரியா? வேற ஏதாவது கேள்வி எழுதிக்கா அடுத்தது போறதுக்கு முதல்? ஒருவர் கேள்வி கேட்டிருக்கீங்க, ஒரு அப்ளிகேஷனை நாம எடுக்கிறப்போ நாங்க கொடுக்குற எக்ஸப்ட் என்றதாலையும் அட்டாக்ஸ் நடக்குமானால் நீங்க டவுன்லோட் பண்ற ஆப்பை பொறுத்து இருக்கு. தேவையில்லாத ஆப்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க. இந்த சரியான பிரைவசியை பாதுகாக்கக்கூடிய ஆப்களை வந்து நீங்க பயன்படுத்துங்க. ரைட். சும்மா கேம்கள் டவுன்லோட் பண்றது, தெரியாத ஆப்களை டவுன்லோட் பண்றது, அதுல எக்ஸப்ட கொடுத்தாலும் அது பிஷிங் அட்டாக்காக மாறும். சில ஆப்கள் வந்து அப்படித்தான் உங்களை ஒட்டுமொத்தமாக உங்களுடைய தரவுகளை வந்து பயன்படுத்தும். எனவே நமக்கு நன்றாக தெரிந்த, நமக்கு பயனுள்ள ஆப்களை மட்டும் நீங்க பயன்படுத்துங்க. தேவையில்லாத வேலைகள் இணையத்தில் தேவை இல்லை. அதுதான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன். தேவையில்லாத வேலைகள் இணையத்தில் நமக்கு தேவையில்லை. தேவையான வேலைகள் இணையத்தில் நமக்கு தேவை. அவ்வளவுதான். ரைட். ஸோ நமக்கு சம்பந்தம் இல்லாத தேவையில்லாத வேலையில ஈடுபட்டு உங்களுக்கு நீங்க போடுவது ஒரு புகைப்படம் தான், அது எத்தனை மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்கள்ல எப்படி எல்லாம் மாறுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். சரிதானே? இப்ப நீங்க வந்து என்ன செய்றீங்க, என்ன எடுக்க உங்களை விடுங்க. நான் வந்து என்ன செய்யறேன்னால என்னுடைய புகைப்படத்தை என்னுடைய நண்பருக்கு அனுப்புறேன். சரிதானே? இது வந்து என்ன நான் வாட்ஸ்அப்ல அவருக்கு அனுப்புறேன் இந்த போட்டோ. இது நான் என்னைக்கும் அவருக்கும் தான் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த புகைப்படம் நான் பயன்படுத்துகிற டயலாக் நெட்வொர்க்ல முதல்ல ஸ்டோர் ஆகுது. டயலாக்ல ஸ்டோர் ஆகுது இந்த போட்டோ. அது நான் அவருக்கு நண்பருக்கு தான் அனுப்புறேன். ஆனால் டயலாக்கு போய் தான் நண்பருக்கு போகுது. எனவே டயலாக்ல பேக்கப் லிஸ்ட் இந்த போட்டோ இருக்கு. அதே மாதிரி இலங்கையினுடைய நமக்கு தெரியும் தாய் சர்வர் வந்து SLT, அதாவது டயலாக்கை ஹேண்டில் பண்றதே ஸ்ரீலங்கா டெலிகாம் தான். எனவே டெலிகாம் சர்வருக்கு அதனுடைய ஒரு காப்பி ஒன்று போகும். வாட்ஸ்அப் கம்பெனிக்கு அதனுடைய ஒரு காப்பி ஒன்று நாம டிலீட் பண்ணிடுவோம். சரியானே? ரைட். நாம டிலீட் பண்ணிடுவோம். ஆனால் டிலீட் பண்ணாத இடங்கள்ல நான் சொல்ற இடங்கள். ரைட். அதே மாதிரி வாட்ஸ்அப் கம்பெனிக்கு போகும்.
சோ எனவே நாம delete பண்ணியதற்கு பிறகும் நாம் அனுப்பிய புகைப்படம் 3 இடங்கள்ல இருக்கு. டயலாக், அதே போல SLT, அதே போல நாம பயன்படுத்துகின்ற வாட்ஸ்அப் பேக்கப் சர்வர். சரியான நாம delete பண்றது நம்முடைய டிவைஸில் இருந்து மட்டும்தான். இந்த 3 இடங்களில் இருந்தும் நம்மால் delete பண்ண முடியாது. இதை ஹேக் பண்ணி யாராவது எடுத்துக்கொள்ள முடியும். இந்த 3 இடங்களையும் இவங்களே தவறாக பயன்படுத்தவும் முடியும். சரிதானே? சொல்ல தெரியாது. ரைட்? சோ எனவே இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். ரைட்? இணைய காழ்ப்புணர்ச்சி என்றால் பொறாமை தன்மையை வெளிப்படுத்துவது. காழ்ப்புணர்ச்சி என்றால் ஒருவருடைய வளர்ச்சியை, ஒருவருடைய சாதனையை அண்டர்மைன் பண்றது. அப்படி அண்டர்மைன் பண்ணி அவர் அட்டாக் பண்ணி எழுதுறது. அதுக்கு பேர் தான் சைபர் வெண்டலிசம், இணைய காழ்ப்புணர்ச்சி. கூகுள்ல லிங்க் வந்து சர்ச் பண்ணலாம் ப்ராப்ளம் வருமானால் அது எல்லாவற்றிலும் அவதானமாக இருக்கணும். அதான் நான் சொல்றேன். கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு நாம அந்த லிங்குக்கு போயிட்டு நமக்கு தேவையானதை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். ரைட்? ஸோ அதே மாதிரி கேட்டீங்க ஜூம்ல ஹேக்கிங் நடக்குதுன்னு சொல்லி. இப்போ ஜூமை வந்து பாதுகாப்பாக மாட்டி இருக்காங்க. எனவே ஜூம்ல பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. வேணும்னா இந்த மீட்டிங்கை வந்து யாராவது ஒரு ஆள் ஹேக் பண்ணி பார்த்துக்கிருக்கலாம். சரியானே? நல்ல விஷயங்களுக்கு நான் பயன்படுத்துறேன். தேவையில்லாத விஷயங்களுக்கு ஜூமை பாவிச்சால் அதுவும் பிரச்சனையா மாறும். அதை நான் திரும்ப திரும்ப சொல்ல விஷயமா தான். ரைட்? ஃபயர்வால் ஆப்புங்கிறது வந்து நாம ஃபயர்வால்ங்கிற விஷயத்தை வைரஸ்ல படிப்போம். வைரஸ்ன்னு தனியாக தலைப்பிரிக்கும் நம்ம கிட்ட. அந்த டைம்ல ஃபயர்வால் என்ன அப்படிங்கிற விஷயங்களை நாம படிப்போம். ரைட்? ஸோ இதான் வந்து இந்த அண்மை கால இணைய குற்றங்கள். வேற எதுவும் கேள்வி எழுதிக்கிற அந்த குற்றங்கள் தொடர்பாக? குற்றங்கள் தொடர்பாக வேற ஏதேனும் கேள்வி எழுதிக்குதா? இல்ல சார். ரைட். அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஹேக்கிங். ஹேக்கிங் என்றால் உங்களை அறியாமல் உங்கள் மூலமாகவோ அல்லது உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய மின்னஞ்சல், வங்கி மற்றும் பல இணைய கணக்குகளின் கடவுச்சொல்லை திருடுவது, உங்களுடைய விவரங்களை திருடுவது, உங்களுக்கு தெரியாமலே உங்களை திருடுகின்ற ஒரு முறைக்கு பேர் தான் ஹேக்கிங். சரிதானே? இதுவும் வந்து அண்மை காலமான மிக பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. ஹேக்கிங் மூலமாக தான் பெரும்பாலான இணைய குற்றங்கள் நடைபெறுது. உங்களுக்கு தெரியாம உங்களுடைய மொபைல் போனில் நுழைந்து உங்களுடைய போட்டோக்களை திருடுவது, உங்களுடைய தனி. அதுக்கு பிறகு நடக்க போறது சைபர் ஸ்டாக்கிங், சைபர் வெண்டலிசம், அல்லது வந்து சைபர் கிரைம், சைபர் அட்டாக், ரைட், சைபர் புல்லிங். இதெல்லாம் அதுக்கு பிறகு நடக்கிற விஷயங்கள். உங்களுடைய தரவுகளை திருடி அதை பயன்படுத்துறோம். உங்களோட மின்னஞ்சல் பாஸ்வேர்டை திருடி பாஸ்வேர்டை மாத்தி விட்டா உங்களுக்கு அதை லொகின் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு இனி அதை ஹேக் பண்ணியவர்களோட கைக்கு போயிடும் அந்த மின்னஞ்சல். அதற்கு பின்னர் நடக்கிறதெல்லாம் சைபர் குற்றங்களாக மாறும். எனவே ஹேக்கிங் அப்படிங்கிறது வந்து மிக மோசமான ஒரு செயற்பாடாக இந்த சைபர் கிரைமிலே வர்ணிக்கப்படுகிற ஒரு செயற்பாடு. இதுல இருந்துதான் ஏராளமான இணைய குற்றங்கள் நடைபெறுவதாக பாக்குறாங்க. ரைட்? அதுல சேவை மறுக்கப்படல். நீங்க ஒரு வெப்சைட்டுக்கு காசு கட்டுறீங்க, அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்க கிளிக் பண்றீங்க, உங்களால லொகின் பண்ண முடியாமல் இருக்குது. அப்ப நீங்க காசு காட்டி ஏமாத்தப்பட்டிருக்கீங்க. இதுவும் ஒரு மோசமான செயற்பாடு தான். இணைய குற்றங்கள் நடைபெறுகின்ற முறைகளை தான் நாம் பார்க்கணும். இதெல்லாம் இணைய குற்றங்கள் நாம் முந்தி பார்த்துட்டோம். இதெல்லாம் அது நடக்கிற மெத்தட்ஸ். சேவை மறுக்கப்படுற ஒரு பிரச்சனை. வைரஸ் மூலமான தாக்குதல், இதுவும் ஒரு பிரச்சனையாக மாறி வருகிறது. ரைட்? சரிதானே? இதான் நீங்க கேட்ட கணினி காழ்ப்புணர்ச்சிங்கிற விஷயம் அதை நாம பார்த்திருக்கோம். ரைட்? ரைட். இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம மேலதிகமான விடயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு நன்றாக உதவி செய்யக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்குது. இது மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாப்பதற்கு இலங்கையிலே முக்கியமான ஒரு இணையதளம் இருக்குது. அதனுடைய பெயர் வந்து இதை வாசிங்க பாபம். இத்தவத்தி. இத்தவத்தின்னு சிங்களத்துல சொல்றது நெருங்கியவங்கள சொல்ற. எப்படி? மனதிற்கு நெருக்கமானவர்கள். ரைட் ரைட். சரியானே? சோ இது வந்து டோட்டல் ஆன்லைன் சைபர் கிரைம் சம்பந்தமான தீர்வுகளை, முக்கியமாக பெண்களையும் சிறுவர்களையும் பாதுகாப்பதற்கான ஒரு ப்ரொஜெக்ட் தான். யூ ஆர் கான்ஃபிடென்ட் இன் சைபர் ஸ்பேஸ். சுதந்திரமாக நீங்க இணையதளத்திலே உலா வருவதற்கும் உங்களுக்கு இணையதளத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சோல்வ் பண்ணுவதற்கும் காணப்படுகின்ற ஒன்றுதான் இது. தமிழ் நின்று பாருங்க. இதை போனீங்கன்னா அவங்களோட மின்னஞ்சல் இருக்குது, அவங்களோட மொபைல் நம்பர் இருக்குது, இதுல அவங்களுடைய எல்லா சோசியல் மீடியா நெட்வொர்க்கும் இருக்குது. அவங்களோட ஸ்கைப், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம்,
ரைட், எல்லாமே இருக்குது. இது வந்து ஆங்கிலத்துல இருக்குது. நீங்க இது தமிழுக்கு மாத்த விரும்பினால் தமிழ் தெரியுதா உங்களுக்கு? வலது பக்கம் மேல் மூலையில தெரியுதா? சார். தமிழை கிளிக் பண்ணினீங்க என்றால் முழுவதுமா தமிழுக்கு மாறும். இதுல எல்லா விடயங்களும் சொல்லியிருக்காங்க. எங்களை ஹிதவதினா என்ன, யார், அவங்களோட நோக்கம் என்ன, அவங்களுடைய தரவாளர்கள் என்ன, அவங்கள பத்தின விஷயங்கள், ஒவ்வொன்றிலும் அவங்க எப்படியான விடயங்களை கையாளுறாங்க, என்ன செய்யணும், நீங்க ஹிதவதியிட எப்படி அறிக்கை இடுவது, உங்களுக்கு நடந்ததுனால ஐஜிபிக்கும் சொல்லலாம், ரைட், போலீஸுக்கும் சொல்லலாம், அல்லது குழந்தைகளை பாதுகாக்கின்ற முறைகள், அவங்களுடைய செய்திகள், அவர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய முறைகள் என்று ஏராளமான விடயங்கள் இருக்கு. அவங்க சொல்றாங்க ஹிதவதி என்பது ஒரு உதவியாளர், கேட்பவர், குறிப்பாக சிறுவர்கள், 15 வயதினர், இளம் யுவதிகள், பெண்கள் முதலிய இணைய பயனாளிகளுக்கான ஆலோசகர். சைபர் மிரட்டல்கள், சைபர் துன்புறுத்தல்கள், சைபர் கொடுமைப்படுத்தல், சைபர் பிளாக்மெயில் முதலியவற்றுடன் தொடர்புபட்ட சம்பவங்களை இனங்காணுவது பற்றி ஹிதவதி உங்களுக்கு கல்வி கற்பிக்கிறது. இதனை விட மேலதிகமாக இது போன்ற சூழ்நிலைகளை எவ்வாறு தடுப்பது என்பது தொடர்பில் உங்களுக்கு தெரியப்படுத்துவதுடன் இது போன்ற சம்பவங்கள் நடந்தால் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு இந்த பேஜ் வந்து இலங்கையில இருக்குது. சரிதானே? ரைட். சோ ஹிதவதி வந்து உங்களுக்கு முக்கியமான ஒன்று. அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறது இதை ஃபுல்லா வாசிக்கலாம். நீங்க இணைய திருட்டுக்களை கண்டறிதல், தடுக்கிற எப்படி, இணைய வழியில உங்களை பாதுகாக்கிற எப்படி, ரைட், 2020 சைபர் அச்சுறுத்தல்கள் எப்படி இருக்குது, எல்லாம் வந்து நான் உங்களுக்கு இந்த ரீடிங் மெட்டீரியல்ஸ்ல முக்கியமானதெல்லாம் சேர்த்திருக்கேன். இதுல இருந்து எடுத்ததுதான் இந்த ரீடிங் மெட்டீரியல். தெரியுதா உங்களுக்கு இந்த ரீடிங் மெட்டீரியல்? கீழே பாருங்க, சோர்ஸ் வந்து hitavati.lk, கலெக்டட் பை மீ, என்னுடைய மின்னஞ்சல் முகவரி தரப்பட்டிருக்குது. சோ இது வந்து ஹிதவதியில இருந்தா எடுக்கப்பட்டது. இணைய வெளியில உங்களை எப்படி பாதுகாக்கலாம், இதை நீங்க வாசிக்கிறதுக்காக தந்திருக்கேன்னா, உங்களை பாதுகாக்கிறது, கையடக்க தொலைபேசி எப்படி பயன்படுத்தணும், மின்னஞ்சல் கணக்கு எப்படி பயன்படுத்தணும், போலியாக உங்களுடைய பேர்லயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பேர்லயோ ஒரு முகநூல் கணக்கு மோசடி நடந்தால் அதை எப்படி புகார் அளிக்கணும், ஒவ்வொரு செய்திகள், அதிர்ஷ்ட லாபச்சீட்டுல வென்றிருக்கீங்க, டயலாக்ல பரிசு வென்றிருக்கீங்க, லொட்டரியில பரிசு வென்றிருக்கீங்கன்னு பொய்யான தகவல் கிடைத்தால் நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய தனிப்பட்ட படங்கள், வீடியோக்கள் வைத்திருப்பதாக கூறி யாராவது மிரட்டினால் நீங்க என்ன செய்யணும், ரைட். வைரசுடனான இணைப்புகள், மோல்வேர், ரேன்சம்வேர் போன்ற அட்டாக்குகள் நடந்தால், அதாவது பிஷிங் அட்டாக்குகள் நடந்தால் நீங்க என்ன செய்யணும்ங்கிறதெல்லாம் இந்த ரீடிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு. நான் இதை டீப்பா படிப்பிக்க தேவையில்லை, உங்களுக்கு எல்லாமே இதுல இருக்கு. நீங்க இதை வாசிங்க, ஏன்னா இது வந்து உங்களுக்கு தேவையான விஷயம். சரிதானே? இது எல்லாவற்றையும் நாம விரிவாக பார்ப்பதற்கு இல்லை, ஏன்னா எல்லாமே தமிழ், தனி தமிழ்ல வந்து காணப்படுது. உங்களுக்கு தமிழ் சிரமமாக இருந்தால் நீங்க மும்மொழியிலையும் வந்து ஹிதவதிக்கு போய் வாசிக்கலாம். சரிதானே? ஹிதவதிக்கு போய் நீங்க என்ன செய்யலாம், சிங்களத்திலேயோ இங்கிலீஷ்லயோ நீங்க மாற்றி வாசிக்கலாம். அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை. சிங்களம் உங்களுக்கு தான், சிங்களத்துல நீங்க வாசிக்கலாம். சரியானே? தமிழ்னா தமிழ்ல நீங்க வாசிக்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் இதுல சொல்றாங்க, ரைட். சோ இவ்வாறு இப்போ என்ன செய்ய வேண்டும், உதாரணத்துக்கு அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்ச அளவு நடந்துச்சு. சரியான இவ்வாறான சைபர் குற்றங்கள் மூலமான ஒரு பாதிப்பு ஒன்று உங்களுக்கோ, உங்களை சார்ந்தவருக்கோ, உங்களுக்கு தெரிந்தவருக்கோ, நண்பருக்கோ, யாராவது ஆளுக்கு நடந்துட்டு, அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், ரைட். யார் எனக்கு உதவ போகிறார்கள், எனக்கு சைபர் பாதுகாப்பு பிரிவு பிரச்சனை உள்ளது, எனது மின்னஞ்சல் ஹேக் பண்ணப்பட்டுள்ளது, அல்லது எனது புகைப்படம் ஒன்று திருத்தப்பட்டு ஆபாச படங்களுடன் பயன்படுத்தப்படுகிறது, அல்லது பேஸ்புக்கில் வெளியிடப்படுகிறது, இதை நான் யாரிடம் சொல்ல வேண்டும்? இது போன்ற சம்பவத்தை நீங்கள் எப்போதாவது சந்தித்திருக்கிறீர்களா, அல்லது இது உங்களுடைய நண்பர் ஒருவருக்கு அல்லது தெரிந்த ஒருவருக்கு நடந்திருக்கிறதா? ஹிதவதியில நீங்க என்ன செய்யலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஹிதவதியில கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு 3 முறைகள் இருக்குது, ரைட். ஒன்று, அவங்களுடைய மொபைல் நம்பர் இருந்தா இருக்குது, 0114216062, நோட் 1142160662. அதே போல அவங்களுடைய இமெயில் இருக்குது, திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க, பொது விடுமுறை நாட்கள் மூடப்பட்டிருக்கு. இவங்களுக்கு அறிவிக்கலாம், அறிவிச்சு அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஆலோசனையின் மூலமாக இவர்கள் ஊடாக நீங்கள் சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முயற்சி செய்யலாம். அது ஒரு வழி, ரைட். இது ஒரு வழி, இதை நீங்க செய்யலாம். அல்லது 3 முறைகள் இருக்கு உங்களுக்கு. இலங்கை காவல்துறை, இலங்கை போலீஸ் சைபர் கிரைம் பிரிவு, அதனுடைய விவரங்கள் உங்களுடைய மெட்டீரியல்ஸ்ல நான் தந்திருக்கேன். ரீடிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அது இருக்குது. சரிதானே? எப்படி தொடர்பு கொள்ளணும், என்ன நம்பர் என்ன, அவங்களுடைய வெப்சைட் என்ன, igp.police.lk, இதான் அவனுடைய லிங்க், ரைட்.
தெரியுதா உங்களுக்கு லிங்க்? தெரியுதா? ரைட். ligp.police.lk இதுக்கு போய் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அதே லிங்க் தான். உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன், உங்களுடைய கம்ப்ளைண்ட் கேட்டகரி வந்து சைபர் கிரிமினல், சைபர் கிரைம். உங்களுடைய மாவட்டம் அம்பாறை, உங்களுடைய போலீஸ் பிரிவு உதாரணத்துக்கு அக்கரைப்பற்று. ரைட். உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி, உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம். ரைட். உதாரணத்துக்கு நான் கொடுங்க. தொடர்பு இலக்கம், அதை நான் உதாரணத்துக்கு கொடுங்க. ரைட். தொடர்பு இலக்கம் அதை நான் கொடுங்க. அந்த உதாரணத்துக்கு மின்னஞ்சல் முகவரி கொடுங்க. இங்க நான் என்ன புகார்னு டைப் பண்ணணும். புகார், தயவு செய்து உங்கள் புகாரை சிங்களம், தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் எங்களுக்கு அனுப்புங்கள். ரைட். எப்படி அனுப்புற? எனது புகைப்படம் தெரிவுபடுத்தப்பட்டு இணையதளங்களில் பகிரப்பட்டுள்ளன. ரைட். சோ புகார் விடயம் என்ன விடயம்னு உங்களுக்கு தெரியும். இப்ப கம்ப்ளைண்ட் சப்ஜெக்ட் சைபர் கிரைம். ரைட். இதுல வந்து நீங்க என்ன செய்யலாம், உங்களுடைய புகைப்படம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டதோ அதை நீங்க இங்க அப்லோட் பண்ணலாம். ரைட். பண்ணி சப்மிட் பண்ணுவதன் மூலமாக போலீஸுக்கு தெரியப்படுத்தலாம். இது ஒரு முறை. இரண்டாவது, இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு, CERT சொல்லுவாங்க. ரைட். அவங்களோட வெப்சைட்டுக்கு நாம் போவோம். CERT, நேஷனல் சென்டர் ஃபார் சைபர் செக்யூரிட்டி. ரைட். இவர்களை தொடர்பு கொண்டும் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கான பிரச்சனைகளை தெரியப்படுத்தலாம். ரைட். எவ்வாறு தொடர்பு கொள்வது இல்ல தரப்பட்டிருக்கிறது. ரைட். இதுல இலங்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போடுவாங்க. சரிதானே? என்ன செய்ய வேணும், ரிப்போர்ட் இருக்குது. இன்ஃபர்மேஷன் சைபர் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி இலங்கையில எப்படி பயன்படுத்தப்பட போகுது, சட்டம் எப்படி இயற்றப்பட்டிருக்குது, அனுவல் ரிப்போர்ட் என்ன, அவங்களோட என்ன புதிதாக என்ன பிரச்சனை நடந்திருக்குது, அதுல என்ன விஷயங்களை இவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. ரைட். அப்படிங்கிற வந்துட்டு முக்கியமான விடயங்கள் எல்லாம் இதுல தரப்பட்டிருக்குது. இதுவும் வந்து இவங்களை தொடர்பு கொள்வதும் ஒரு வழி. மூன்றாவது, டெக்சர்ட் என்பது வந்து இலங்கையில் உள்ள பொது மற்றும் தனியார் துறை நிறுவனங்களுக்கு கணனி அவசர கால பதிலளிப்பு சேவைகளை வழங்குவதற்காக கல்வி கூட்டாளோட சேர்ந்து நடக்கிற ஒன்று. அதுக்கும் வெப்சைட் தான் இருக்கு. டெக்சர்ட்லயும் வந்து நீங்க இந்த ரிப்போர்ட் இன்சிடென்ட் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? ரைட். இதுல வந்து உங்களுடைய பிரச்சனையை நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். ஆன்லைன் ஃபார்ம் இருக்குது. இந்த ஆன்லைன் ஃபார்ம் அல்லது ஃபெக்ஸ் மூலமாக, மின்னஞ்சல் மூலமாக, தொலைபேசி மூலமாக கூட நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். ரைட். சரிதான்? இதுவும் வந்து ஒரு வழிமுறை. இலங்கையில இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. யாரும் பயப்பட தேவையில்லை. யாருக்கும் ஏதாவது பிரச்சனை நடந்தால் அல்ல நீங்க ஆன்லைன் மூலமா நீங்க ரெக்கிங் மிரட்டப்பட்டா கூட நீங்க எங்களுக்கு அறிவிக்கலாம், அல்லது இவ்வாறு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அது பாரிய குற்றம். அவ்வாறான ரகிங்களுக்கு துணை போவது பாரிய குற்றம். சரிதானே? எனவே அது உரிய தரப்பினருக்கு நீங்க முறையீடு செய்யலாம். இவங்கள்ட்ட போற அளவுக்கு தேவையில்லை. பல்கலைக்கழகத்தில் நீங்க எங்கள்கிட்ட முறையிட்டாலே நாங்க இந்த பிரச்சனையை பார்ப்போம். எனவே தயவு செய்து இவ்வாறான பிரச்சனைகளை நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. யாரும் உங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டு பணத்தையோ அல்லது வேற வேற விடயங்களையோ நீங்க என்ன செய்ய தேவையில்லை. நீங்க அந்த மிரட்டல்களுக்கு அடிபணிய தேவையில்லை. தைரியமாக முன் வந்து நீங்க என்ன செய்யலாம். இது போன நியாயம் உங்களுக்கு அநியாயம் நடப்பதா நீங்க உணர்ந்தால் நீங்க இது மாதிரியான விடயங்களை ஈடுபடலாம். சரிதானே? ரைட். ஸோ அவங்கள தொடர்பு கொண்ட முறை, அவங்களோட அடிக்கடி கேட்கப்படுற வினாக்கள் இங்க காணப்படுது. உங்கள் பிரச்சனை பேஸ்புக்குடன் தொடர்புடையதா அப்படின்னா அது சம்பந்தமான கேள்வி இருந்தா இருக்குது. ரைட். பேஸ்புக்ல எப்படியான பிரச்சனைகள் உங்களுக்கு நடந்தால் எப்படி புகார் செய்யுது,
ஆள் மாறாட்டத்திற்காக ஒரு கணக்கை எவ்வாறு புகார் செய்ய ஒரு ஃபேக் ஐடி ஒன்று ஒரு ஆள் திறந்து வச்சிருந்தா அதை எப்படி முறைப்பாடுன்னு இருக்கு ஃபேஸ்புக்ல. அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா தந்திருக்காங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் அந்தந்த சோசியல் மீடியாவில் எப்படி நீங்க அணுகலாம், அதை எப்படி செய்யற தனி உரிமை மீறல் அறிக்கை, உங்களோட உரிமை மீறப்பட்டிருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ற ஃபேஸ்புக்ல, ரைட்? சரியா? இதெல்லாமே வந்து நீங்க வாசிக்கலாம். ஏன்னா ஃப்ரீக்வன்சி ஆஸ்க் கொஸ்டினுக்கு போய் இந்த இருக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும், இதை கிளிக் பண்ணி FAQ ஃப்ரீக்வன்சி ஆஸ்க் கொஸ்டினுக்கு போய் அடிக்கடி கேட்கப்படுற கேள்விகளை நீங்க கிளிக் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க வாசிக்கலாம். தமிழ், ஆங்கிலம் எல்லா மொழிகளையும் இருக்கு, ரைட்? இந்த சமூக பொறியியல் நான் சொன்ன சோசியல் இன்ஜினியரிங், ரைட்? சமூக பொறியியல் என்னன்னு தரப்பட்டிருக்கு. எல்லாமே இதை வாசிக்கலாம். முழு விவரங்களும் இருக்கு தமிழ்ல. சரியானே? சோ இது பிரயோசனமா இல்லையா உங்களுக்கு இந்த வெப்சைட்? இத முழுவதுமாக நீங்க என்ன செய்யுங்க, வாசிங்க. முழுவதுமாக என்னென்ன இருக்குது, எப்படியான குற்றங்கள் நடக்குது, எப்படி பாதுகாக்கிறாங்கிற எல்லா வழிமுறைகளும் இதுல தரப்பட்டிருக்கு. அதையும் மீறி ஏதாவது நடந்தால் நீங்கள் எவ்வாறு முறைப்பாடு செய்யணுங்கிற விவரங்களும் இதிலேயே தந்திருக்காங்க. சரிதானே? எனவே இதை முழுமையா வாசிங்க. இதுல எவ்வாறு நம்மள தரவுகளை பாதுகாக்கிறது, சைபர் ஸ்பேஸ்ல எவ்வாறு சுதந்திரமாக நாம நடமாடுவது போன்ற விடயங்களை நீங்க இதுல பாருங்க. சரியா? அதைத்தான் நான் வந்து இதுல நிறைய இடங்கள்ல சேர்த்திருக்கிறேன். இது வந்து மேலதிக மாணவங்களுடைய வாசிப்புக்காக நான் தந்திருக்கேன். பார்க்கலாம் நீங்க இதுல. இணைய வழியில உங்களை எப்படி பாதுகாக்கிறது, 2020 சைபர் பாதுகாப்பு அச்சுறுத்தல், டீப் ஃபேக் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒண்ணு இப்ப இருக்குது. டீப் ஃபேக் புகைப்படங்களை மர்ஃபிங் செய்யறது. சரியானே? புகைப்படங்களை மாற்றி ஒருவருடைய புகைப்படங்களை இன்னொருடைய புகைப்படங்களா மாற்றுவதென்னு அது அப்படின்னா என்ன, டீப் ஃபேக்னா என்ன, அதை என்ன செய்யுது, அதை எப்படி நாம தடுக்கலாம், எவ்வாறு அது வளர்ச்சி அடைந்ததுங்கிற விவரங்கள் எல்லாம் இதுல இருக்குது. நீங்க யூ ஜஸ்ட் ரீட், நீங்க வாசிக்கலாம். அதுக்கான ரெஃபரன்ஸும் நான் தந்திருக்கேன், சான்றாதாரம். அதே போல அடுத்த பிரச்சனை என்ன, சைபர் கிரைம்ல 5G பயன்படுத்தி எவ்வாறான பிரச்சனைகள் நடைபெற இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் இதுல இருக்குது. இது ஒரு ரீடிங் பர்பஸ் தான். சிறுவர்கள் மற்றும் 11 வயதினருக்கு இணைய பாதுகாப்பு உதவி குறிப்புகள், இதை நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன். மற்ற விஷயங்கள் நீங்க வாசிக்கலாம். அதுக்கு இடையில ஏதாவது கேள்வி இருக்கிறான்னு பார்ப்போம். நீங்க கேள்விகள் கேட்டுதான் நான் அதை செக் பண்ணேன். வாட் இஸ் த ஃபயர்வால் ஆப்னு ஒரு ஆள் கேட்டுறீங்க, அதை நான் படிப்பிச்சு தருவேன் உங்களுக்கு. ஃபேஸ்புக் மூலம் ஹேக் பண்ண முடியுமாண்டா? எஸ், பண்ணலாம். ஃபேஸ்புக் மூலம் ஹேக் பண்ண முடியும். சார், நாங்க எங்களோட டாக்குமெண்ட்ஸை போட்டோ எங்களுக்கு தேவையான விஷயங்களை செக்யூரிட்டி ஃபோல்டர்ல போட்டு வச்சிருக்கோம். செக்யூரிட்டி ஃபோல்டர்ல போட்டு வைக்கிறத ஹேக் பண்ண கொஞ்சம் கஷ்டம். ஆனா உண்டு. போட்டோங்கிறது வந்து நான் சொன்ன விஷயம்தான். போட்டோங்கிறது தேவையில்லாத போட்டோவா இருக்கப்படும், அல்லது உங்களை நீங்களே வெற்றுக்கண்களால் பார்ப்பதற்கு சங்கோஜப்படுகின்ற போட்டோக்களாகவும் இருக்கப்படாது. சரியானே? அப்ப ஃபோல்டர் ஆப்ல போட்டு வைக்கலாம் தான் எல்லாத்தையும் நீங்க நினைக்க வேண்டாம். எல்லாவற்றிலும் செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குது. நீங்க உங்களுடைய மொபைல் போன் தான் இருக்குது. இந்த செக்யூரிட்டி ஆப்பை நீங்க போட்டு வச்சுட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சாம்சங்கோ, ஹுவாவேயோ அல்லது ரெட்மியோ, ஐபோனோ ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிற நேரம் உங்களுடைய தரவுகளும் சில வேளைகளில் அவர்களுக்கு போற மாதிரி சில செட்டிங்ஸ் எழுதி. சரியான? வெரி வெரி டிஃபிகல்ட். இது வந்து ஒரு சிக்கலான ஒரு விடயம். சரிதானே? மொபைல் டிவைஸுங்கிறது ஒரு நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மிகவும் பாதிப்பான ஒரு விடயம்ங்கிறத நீங்க விளங்கிக் கொள்ளணும் முதல்ல. ஸோ அப்டேட் பண்ற நேரம் அல்லது வேறு சில ஆப்புகளின் ஊடாக லாக் ஃபைல்களை கூட எடுக்க முடியும். தேவையில்லாததை நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன். தேவையில்லாதது தேவையில்லை. அந்த விடயத்தில் அவதானமா இருங்க. அடுத்த வந்து எங்களுக்கு கனெக்ஷன் ப்ராப்ளம்னால நீங்க பேசினது ஒழுங்கா விளங்கல சார், கொஞ்சம் இதுல ரெக்கார்டிங்கை ஷேர் பண்ணலாமா? எஸ், இன்ஷால்லா ஷேர் பண்ணலாம். அன்னோன் நம்பர்ல கால் மெசேஜ் வந்தா அவங்களை கம்ப்ளைண்ட் பண்ண பிளாக் பண்ணலாம் தானே? இப்ப பிளாக் பண்ணலாம், அல்லது நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த நான் சொன்ன எல்லா வழிகளையும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரியானே? ரைட். சோ முதல்ல குறிப்பிட்ட மொபைல் நெட்வொர்க்கு கால் எடுத்து இந்த இலக்கத்தை டிஸ்டர்ப் ஆகுது கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அல்ல ஹிதவதிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஐஜிபிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், டெக்ஸட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அல்ல செட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அல்லது நீங்க பிளாக் பண்ணலாம் நம்பரை. வெரி ஈஸி. நம்பரை பிளாக் பண்ணினா பிரச்சனை முடிஞ்சு, ப்ராப்ளம் சால்வ். வேற ஏதாவது சம்பந்தமா கேள்வி அடுத்ததுக்கு போறதுக்கு முதல் கூகுள் போட்டோங்கிறது என்ன? உங்களோட கூகுள் டிரைவ்ல சேவ் ஆயிருக்கிறது. கூகுள் டிரைவை ஹேக் பண்ணினால் போகும் அப்படி இல்லை. சரிதானே?
அதையும் நீங்க என்ன செய்யலாம், பாஸ்வேர்டுகளை வந்து வெரிஃபை பண்ணி உங்களோட கூகுள் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். கூகுள் போட்டோங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல இருக்கிற போட்டோ தான், அது உங்களோட டிவைஸ்ல கூட இல்ல. சரிதானே? அதுவும் ஆபத்து தான். கேலரி என்றாலாவது பரவாயில்லை, போனை ஹேக் பண்ணி தான் எடுக்கணும். கூகுள் போட்டோங்கிறது ஆல்ரெடி இட் இஸ் இன் கிளவுட். சரிதானே? இட்ஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட். சோ அதுவும் ஆபத்தான விஷயங்கள் இருக்கு அதுக்கு பின்னாலே. சரிதானே? அதை நீங்க அதை செக்யூரிட்டி மெஷர்மெண்ட்ல வெரி ஸ்ட்ராங் பாஸ்வேர்டுகளை கொடுத்து அதை பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. மெஷர்மெண்ட் முக்கியம். செக்யூரிட்டி மெஷர்மெண்ட் கூட பயன்படுத்துங்க. ஒன்றும் தெரியாம நீங்க சும்மா மடத்தனமா பாவிக்க வேண்டாம். ரைட்? பாஸ்வேர்ட் தெரியாம பாஸ்வேர்டை ஹேக் பண்ணலாம். அதான் நான் சொல்றேன், உங்களோட பாஸ்வேர்டை ஹேக் பண்ணி கண்டுபிடிக்கிற ஹேக்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது. பிரைவேட் நம்பர்ல கோல் வந்தால் நீங்க கோல் வந்த நேரம் அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்க உரிய மொபைல் நெட்வொர்க்கு தெரியப்படுத்தினால் அவங்க வந்து பார்ப்பாங்க. ரைட்? பிரைவேட் நம்பர்ல இருந்து கோல் வந்தா டேஞ்சர், நோன் ஆன்சர் பண்ணாதீங்க. அதே மாதிரி ரகிங் பண்றத கம்ப்ளைண்ட் பண்ணினா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது, உங்களோட பெயர் தெரியப்படுத்தப்பட மாட்டாது. நீங்க பண்றது கம்ப்ளைண்ட் மட்டும்தான். இந்த நம்பர்ல இருந்து எனக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்குதுங்கிறது மட்டும்தான் நீங்க எனக்கு சொல்ற விஷயம். நீங்க யாரு, உங்களோட விவரங்கள் என்னங்கிற எதுவுமே வெளியே வராது. சரிதானே? எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்ல. வாட்ஸ்அப்ல பிக் சென்ட் பண்ணி அதை டிலீட் எவ்ரி ஒன் கொடுத்தாலும் ஹெக் ஆகுமாண்டாலும் அதான் நான் சொல்லிருக்கேன். நீங்க டிலீட் பண்ணினாலும் அது டயலாக் சர்வர்ல, எஸ்எல்டி சர்வர்ல, வாட்ஸ்அப் சர்வர்ல அதெல்லாம் வந்து பேக்கப்ல ஸ்டோர் ஆகி இருக்கும். அதை யாராவது அட்டாக் பண்ணி ஹேக் பண்ணினால் அதுவும் சேர்ந்து போகும். தட் இஸ் ஆல்சோ நாட் சேஃப். அதுவும் பாதுகாப்பு இல்லை. ஹிதவதி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், அதாவது அதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்ங்கிற சட்ட ரீதியான உதவிகளை வழங்குவாங்க. மணி அவங்களுக்கு பே பண்ண தேவையில்லை. ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்கு போக வேண்டி வருமா இருந்தால், உதாரணத்துக்கு டயலாகுக்கு பே பண்ணி தான் சில தகவல்கள் எடுக்கணுமா இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும், ஹிதவதி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். கவர்மெண்ட் மக்களை இது மாதிரியான சைபர் கிரைம்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம் தான் அது. சரியா? கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இல்ல, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். எப்படி நம்முடைய பாதுகாப்புகள், தனிப்பட்ட தகவல், உங்கள் பெற்றோரின் அனுமதியின்றி தனிப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டாம். அதாவது உங்களுடைய கடைசி பெயர், எல்லா ரகிங்கையும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஒன்லைன் ரகிங் மட்டும் இல்ல, எனக்கு நீங்க கால் பண்ணி இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம், மெசேஜ்ல சொல்லலாம், வாட்ஸ்அப்ல சொல்லலாம். இப்போதைக்கு ஆன்லைன்ல நடக்கும். நீங்க இன்னும் யூனிவர்சிட்டி வரலையே, சோ அதால இப்போதைக்கு ஆன்லைன்ல நடக்கிற விஷயங்களை நீங்க பார்க்கலாம். அதே வாட்ஸ்அப், டயலாக் போன்ற நிறுவனங்கள் நம்ப தகுந்தவை. ஆனால் அவற்றை யாராவது ஹேக் பண்ணினால் என்ன செய்வது? வாட்ஸ்அப்பை எப்படி நம்புற நீங்க? பேஸ்புக் நிறுவன தலைவரை சொல்லியிருக்காரு, நாங்க பேஸ்புக் பயனாளர்களுடைய தகவல்களை ரகசியமாக ஏனையவர்களுக்கு விற்கிறோம் என்று ஓப்பனா சொல்லியிருக்காரு. சோ பேஸ்புக், வாட்ஸ்அப் நம்பிக்கையான யார் சொன்னது உங்களுக்கு? சரியானே? அது நம்பிக்கை நாம என்ன பே பண்ணியா பயன்படுத்துறோம்? அவங்கள நம்புறதுக்கு நாம ஃப்ரீயா பயன்படுத்துறோம். நாம அவங்களை அக்செப்ட் பண்றோம். நாம அதை எப்ப இன்ஸ்டால் பண்ண நேரமே எக்ரி பண்றோம் எல்லாத்துக்கும். அவங்களோட கையிலான இருக்கு எல்லாம். அதை யாராவது ஹேக் பண்ணினா அவங்க அவங்களோட பர்பஸுக்கு பாவிக்கணும். சரியானே? இங்க நம்புறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. சொந்த சகோதரர்களை நம்ப முடியாத ஒரு காலகட்டத்துல வாட்ஸ்அப் டயலாக் நமக்கு யாரு? சரியானே? நான் இதாக பேசல, நிறுவனத்தை பேர் சொல்லல. ஆனால் ஆபத்துக்கள் இருக்கு. அதை யாரோ ஹேக் பண்ணி என்ன செய்யுது? அமேசான் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு, கிரெடிட் கார்டுகள் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. உலகில எதிர்பார்க்காத இந்த நரேந்திர மோடியினுடைய, இந்திய பிரதமருடைய பேஸ்புக் பேஜ் அதே ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. அவ்வளவு பாதுகாப்பானது. ஒரு பிரதம மந்திரி, பாரத பிரதமருடைய பேஜே ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப ஜிமெயில் பாதுகாப்பு இல்லைன்னு யார் சொன்னது? அதை ஹேக் பண்ணிருக்காங்க. சரியான? ஷிப்ல போட்டோ போட்டு இருந்த ப்ராப்ளம் நீங்க ஏன் போட்டோ போட்டு வைக்க போறீங்க? அதான் இந்த கேள்வி. சரிதானே? ரைட்? நீங்க உங்களோட டிவைஸ்ல உங்களோட போட்டோக்கள், உங்களோட பிரச்சனை இல்லாத போட்டோக்கள் நீங்க உங்களோட பென் டிரைவ்ல அல்லது உங்களோட டிவைஸ்ல, உங்களோட கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வைங்க. சரிதானே? அதை கிளவுட்லயோ அல்லது ஏதாவது ஒன்றுல போட்டு, போன் காணத்தை தொலைஞ்சா என்ன செய்ய போறீங்க? சிப் தொலைஞ்சா என்ன செய்ய போறீங்க? சரிதானே? ரைட்? அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அடுத்த வந்து நீங்க போனை ரிப்பேர் பண்ண ஒரு கடைக்கு கொடுத்தால் அதால வர விளைவுகள், நாங்க அப்படி ஒரு 50 கேஸ் டீல் பண்ணிருக்கோம். உங்களோட போன் பழுதா போயிட்டு நீங்க அப்படியே கொடுக்கீங்க, அதுக்கு பிறகு வர பிரச்சனை நம்ம ஒண்ணும் செய்யல. அப்படி பழுதானா நீங்க அந்த போனை விட்டுட்டு வேற வாங்குங்க. சரிதானே? அப்படி நீங்க சிக்கலான ஒரு ஆளா, சிக்கலான விஷயங்கள் நீங்க
ஹேண்டில் பண்ண உங்களுக்கு பயம் இருந்தா வேற ஒன்றும் செய்யல. பாதுகாக்கணும். எந்த ஒரு மிரட்டலும் வராமல் நமது போன் ஹேக் பண்ணப்பட்டிருக்கிறதா இன்னும் செக் பண்ண முடியுமா என்றால் அது கஷ்டம், கண்டுபிடிக்கிற கஷ்டம். ஹேக்கிங்னா ஒன்று வந்து ஸ்டக் ஆகும். அதே மாதிரி நீங்க அனுப்பினதாக மற்றவங்க சொல்லுவாங்க, உங்களோட நம்பர்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு, கோல் வந்திருக்குன்னு சொன்னால் நீங்க அப்படி கோல் எடுக்கலன்னால் உங்களுடைய நம்பர் ஏதோ ப்ராப்ளத்துல இருக்குது அப்படிங்கறத விளங்கிக்கணும். நம்மட கண்டெக்ட்ல இருக்கிற ஆள் நம்மட வாட்ஸ்அப் ஹேக் பண்ண ஏலும் தானே சார். அதை எப்படி கேட்டீங்க? ஹேக் பண்ண எப்படின்னு நான் படிப்பிக்க வரல. ஹேக்கிங் இது உங்களை பாதுகாக்கிற எப்படின்னு நான் சொல்றேன். அது எப்படின்னா நீங்க இன்னொரு ஆள் ஹேக் பண்றதுக்கா அதே வேற கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு எதிராக நீங்க அரெஸ்ட் பண்ணப்படுவீங்க. இந்த வேலையை பாத்துறாதீங்க, சரிதானே? தேவையில்லாத வேலைகள் ஒன்றும் நமக்கு தேவையில்லை. இதான் நான் உங்களுக்கு சொல்லித்தர தாரக மந்திரம். முதலாவது தனிப்பட்ட தகவல்கள், உங்களோட மொபைல் நம்பர், அட்ரஸ், உங்களோட ஸ்கூல்ல பேரு, யூனிவர்சிட்டியில பேரு, இதெல்லாம் என்னத்துக்கு பொது வழியில பகிராதீங்க. யாராவது உங்களை பற்றிய தகவல்களை கேட்டால் எல்லாத்தையும் சொல்ல வேணாம். அடுத்து திரைப்பேர், உங்கள் திரைப்பேரை உருவாக்கும் போது உங்கள் கடைசி பெயர் அல்லது பிறந்த தேதி போன்ற தகவல்களை சேர்க்க வேண்டாம். நீங்க உங்களோட யூசர் நேம் உருவாக்கி இருப்பீங்க, அதுக்கு நிறைய பேர் என்ன செய்யற, நிறைய பேர் ஒரு திரைப்பேர் கொடுக்கீங்க, ஸ்கிரீன் நேம், அதுலயும் நீங்க என்ன செய்ய வேணாம், இந்த முக்கியமான சேர்க்க வேணாம். கடவுச்சொல், உங்களுடைய கடவுச்சொல் உங்கள் பெற்றோரை தவிர வேறு யாருடனும் பகிர வேண்டாம், பெற்றோருடைய பகிர வேண்டாம். நீங்கள் ஒரு பொது கணனியை பயன்படுத்தினால் முன்னேதிலிருந்து வெளியேறுவதற்கு முன்பு நீங்கள் அணுகிய கணக்கிலிருந்து வெளியேறுவதை உறுதி செய்யுங்க. பொதுவான கணனி பாவிக்கீங்கன்னா தேவையில்லாமல் லொகின் பண்ணாதீங்க. புகைப்படங்கள், உங்கள் பெற்றோரின் அனுமதியை பெறாமல் புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை நிகழ்நிலையிலே இட வேண்டாம். நிகழ்நிலை நண்பர்கள், உங்கள் பெற்றோரினுடைய அனுமதி இல்லாவிட்டால் நிகழ்நிலை நண்பரை சந்திக்க ஒப்புக்கொள்ள வேண்டாம், அது மிக முக்கியம். துரதிருஷ்டவசமாக சில நேரங்களில் மக்கள் தாங்கள் இல்லாதவர்களாக நடிக்கின்றனர். நீங்கள் நிகழ்நிலையில் படித்த அனைத்தும் உண்மை இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ரைட்? என்ன சொல்ல வாரன்னு விளங்குதா உங்களுக்கு? இது என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு விளங்குதா? ஓ சார். சார் லாஸ்டா சொன்னது விளங்க இல்ல சார். எது லாஸ்டா சொன்னது? லாஸ்டா சொன்ன எதை சொல்றீங்க? எது விளங்கல? நிகழ்நிலை நண்பர்கள். நிகழ்நிலை நண்பர், உதாரணத்துக்கு நான் எனக்கு வந்து ஜோன் அப்படின்னு ஒரு நண்பர் இருக்க பேஸ்புக்ல. அப்ப அவர் வந்து சொல்றாரு என்னன்னா, கொழும்புக்கு வந்தா வாங்கல, நாம இப்ப தவளகிரியில ஒரு டீயும் ஒரு பனி செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் பேசுவோம், நாம நீங்க ஐடி படிப்பீங்க, நானும் வந்து ஒரு ஐடி கம்பெனி நடத்துறேன்னு ஒன்லைன்ல சொல்ல, அவரை நான் சந்திக்கவும் எனக்கு ஆளே தெரியும். இப்படியான ஒருவரை நான் சந்திக்க போகலாமா? என்னுடைய கேள்வி விளங்க உங்களுக்கு? நான் சந்திக்க போகலாமா? சந்திக்க போக வேணாம். ஜோனுங்கிறதுக்கு பதிலா நீங்க வேற ஏதாவது ஒரு பேரையும் போட்டுக்கலாம், சரிதானே? சோ எனவே இது வந்து பண மிரட்டல்கள், சரிதானே? தரவு மிரட்டல்கள், இது போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சார்ந்த விடயம், சரிதானே? சோ அப்ப இந்த நேரத்தை சில கேள்விகள் கேட்டிருக்கீங்க, அப்ப அதையும் பார்ப்போம். ஜூம் ஹேக் பண்ணின சம்பந்தமா கேட்டிருக்கீங்க. ஜூம் வந்து நீங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, பல்கலைக்கழகம் வந்து பணம் கொடுத்து வாங்கிருக்கு ஜூம் அக்கௌண்ட், சரிதானே? ஒரு ஜூம் அக்கௌண்டினுடைய விலை 30-35,000 அப்படியெல்லாம் வாங்கியிருக்குது. அப்படி வாங்கின ஜூம் அக்கௌண்ட்கள் வந்து பிரச்சனை இல்லை, அது பாதுகாப்பானது. இலவசமா பயன்படுத்தப்படுகின்ற இது போன்ற கணக்குகளில் இருந்துதான் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டி இருக்குது, இலவசமா பயன்படுத்தக்கூடிய விடயங்கள், சரிதானே? பணம் கொடுத்து நீங்க ஜிமெயில் கூட பணம் கொடுத்து வாங்கலாம், கூகுள் டிரைவ் கூட நீங்க பணம் கொடுத்து வாங்கலாம், ஆன்டிவைரஸ் நீங்க பணம் கொடுத்து வாங்கலாம். இவ்வாறு பணம் கொடுத்து வாங்குகின்ற டிவைசஸ்களினுடைய பாதிப்புகள் குறைவு. இலவசமா நீங்க பயன்படுத்துகின்ற போது அவர்களுடைய எக்ரிமெண்ட்டுக்கு நீங்க உடன்படணும், நீங்க எஸ் எல்லாத்தையும் எக்ஸெப்ட் பண்ணணும், சரிதானே? சோ எல்லாவற்றையும் எக்ஸெப்ட் பண்ணி தான் நீங்க பாவிக்கீங்க. அப்ப எக்ஸெப்ட்ங்கிற என்னென்ன கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுங்கிறத நீங்க வாசிக்கிறீங்க. சோ எனவே இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பது என்பது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம். ஆன்டிவைரஸ் வந்து 900 ரூபாண்டா நாம காசு கொடுத்து வாங்குறதுல ஒன்றும் இல்லை. நம்முடைய தரவுகளை, நம்முடைய கணனியை, நம்முடைய மொபைல் போனை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலாக அது வைத்திருக்கும், ரைட்?
சரியானே. சோ எனவே இந்த நிகழ்நிலை நண்பர்களை பொறுத்தவரையில நான் ஜோன் என்று சொன்னேன். சரியானே. ரைட். என்னை வந்து உதாரணத்துக்கு வந்து ரைட் ரீனா அப்படிங்கிற ஒரு ஐடியில நான் நண்பரா இருக்கேன். இப்ப நான் சொல்லுங்க இந்த அளவு ஆபத்தானதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் சந்திக்க போறது நிகழ்நிலை நண்பர்களுங்கிறவங்க உண்மையானவர்களாக இருப்பாங்கிறது என்ன உத்தரவாதம் சொல்லுங்க பாப்போம். என்ன உத்தரவாதம் இருக்கு? சந்திக்க போகலாமா? என்னுடைய கேள்வி விளங்க உங்களுக்கு? இல்ல சார், சந்திக்க போகலாம், அவங்களுக்கு தெரியாம. அதான் முக்கியம், அது மிக முக்கியம். சோ உங்களுக்கான இணைய பாதுகாப்பு அது ஒன்று. அடுத்தது வந்து நிகழ்நிலை விளம்பரங்கள். முதலில் உங்கள் பெற்றோருடன் கலந்துரையாடாமல் நிகழ்நிலையில எதையும் வாங்க வேண்டாம். இப்ப என்ன செய்ய எல்லாரும் ஆன்லைன்ல வாங்குறீங்க, பொருட்கள் சேவையில ஏமாற்றப்படுறீங்க. சரியான சில விளம்பரங்கள் இலவச விஷயங்களை வழங்குவதன் மூலம் உங்களுடைய தனிப்பட்ட தரவுகளை சேகரிக்காங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்ல முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் என்ன சொல்லுது என்றால், பரிசு வழங்கப்புறம் முதலாம் பரிசுக்கு 1 லட்சம் ரூபாய். எனவே உங்களுடைய பெயர், மின்னஞ்சல் முகவரி, அடையாள அட்டைகள், போன் நம்பரை டைப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த போட்டியில கலந்து கொள்ள விரும்புறீங்களா? சும்மா இன்டர்நெட் ஆன்லைன்ல வந்து இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, குலுக்கல் முறையில நாங்க பரிசு வழங்குறோம், எனவே உங்களுடைய விவரங்களை டைப் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்க டைப் பண்ணுவீங்களா? கேள்வி விளங்குதா? இல்ல சார். இல்ல சார். டைப் பண்ண வேண்டாம், டைப் பண்ண வேண்டாம். அதான் நீங்க சொல்றது. அடுத்தது பதிவிறக்கிற டவுன்லோட். மின்னஞ்சல் இணைப்பை திறக்க அல்லது மென்பொருளை பதிவிறக்க முன்பு உங்களோட பெற்றோரை நீங்க குறிப்பிடுறதும் விஷயம் தெரிஞ்ச ஆக்களாகவும் இருக்கலாம். பெற்றோருக்கு விஷயம் தெரியாட்டி நீங்க தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த உங்களுடைய விரிவுரையாளர்களோடோ அது சம்பந்தமான உங்களுடைய சகோதரர்களோட சகோதரிகளோட நீங்க பேசலாம். ரைட். சோ இப்படி டவுன்லோட் பண்றது வைரஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத ஆப்புகள் இருக்குது, விளையாடுற ஆப்புகள். கேண்டி கிரஷ் விளையாடி இருக்கிற 4000 லிங்க் வரும். இதெல்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய போன் கிரஷ் ஆகும். அது உங்களுடைய தரவுகள் என்ன செய்யும்? பிரச்சனைகளாக மாறும். சோ எனவே பதிவிறக்கம் செய்கிற போது நீங்கள் அவதானமான விடயங்களில் இருந்து பதிவிறக்கம் செய்யணும். இலவசம்னா இருக்கும் எல்லாம், அப்படி நீங்க இல்ல. அடுத்தது கொடுமைப்படுத்தல், சைபர் புல்லிங். இழிவான அல்லது அவமதிக்கும் செய்திகளை அனுப்பவோ பதிலளிக்கவோ வேண்டாம். அவ்வாறான ஒன்றை பெற்றால் நீங்க என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு 4 மெத்தட் சொல்லி தந்திருக்கேனா இல்லையா? அப்படி ஏதாவது நடந்தால் நீங்க என்ன செய்யணும்? யாராவது ஒரு முறை சொல்லுங்க பாப்போம். ஒரு மெத்தட். அந்த நம்பரை பிளக் பண்ணனும். ஒரு மெத்தட் சொல்லுங்க பாப்போம். இதுக்கு கால் பண்ணு. விளங்கல? சொல்லுங்க பாப்போம் ஒரு மெத்தட். நம்பரை பிளாக் பண்ணிடுங்க. ரைட். நான் சொன்ன 4 மெத்தட்ங்கிறது கம்ப்ளைன்ட் பண்ற 4 மெத்தட். அது ஒரு மெத்தட் ஹிதவதி மூலம் கம்ப்ளைன்ட் பண்றேன். ஹிதவதில கம்ப்ளைன்ட் பண்றேன். போலீஸ் மூலம் ஸ்ரீலங்கா போலீஸ் மூலம் கம்ப்ளைன்ட் பண்ணலாம். அடுத்து கண்ணனி நம்பரை பிளாக் கம்ப்ளைன்ட் பண்ணலாம். சரிதானே? ரைட். சோ எனவே நிகழ்நிலையில இது மாதிரியான சங்கடப்படுத்தினால் நீங்க என்ன செய்யுங்க? இது தெரியப்படுத்துங்க. அடுத்து சமூக வலைத்தளங்கள். பல சமூக வலைப்பின்னல் வலைத்தளங்கள் மற்றும் வலைப்பதிவு ஹோஸ்டிங் வலைத்தளங்களின் பதிவு குறைந்தபட்ச வயது தேவை இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அது ஆராய்ச்சிக்கு பாதுகாப்பான மற்றும் துல்லியமான வலைத்தளங்களை பற்றி உங்களுடைய நூலகர் நீங்க அசைன்மெண்ட் ஒன்றுக்கு நீங்க என்ன செய்யறீங்க? தேடுறீங்க. அந்த நேரம் வந்து ஏதாவது உங்களுக்கு தெரியாத ஒரு பேஜ் ஒன்று வருதுன்னா நீங்க உங்களுடைய நூலகர்கிட்ட, ஆசிரியர்கள்ட்ட, பெற்றோர்கள்ட்ட அல்லது பொதுவா நீங்க உங்க நண்பர்களோட கலந்து ஆலோசித்து நீங்க என்ன செய்யலாம்? அசைன்மெண்ட்களுக்கான லிங்க்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குது. சரிதானே? ரைட். சோ இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். வேற என்ன கேள்விகள் வந்துருங்கன்னு பாப்போம். ஆன்டிவைரஸ் எப்படி வாங்குறேன்னு கேட்டிருக்கீங்க. கெஸ்பெஸ்கை கடையில வந்து இருக்குது. ஆன்டிவைரஸ்கள் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் விற்கிற கம்ப்யூட்டர் கடையில வந்து இருக்குது. வாங்கி நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணினா சரி. இன்றைய காலத்தை பொறுத்தவரை நாங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் ஹேக்கர்ஸுக்கு வெல்த்தாக மாறுகிறது. எஸ், வெரி குட். அதான் கேண்டி கிரஷ் விளையாடக்கூடாதான்னு கேட்டிருக்கீங்க. நீங்க விளையாடலாம். விளையாடுற நேரம் வர லிங்க்களை கிளிக் பண்ண வேண்டாம். சார் போன்ல NIC போட்டோ வச்சிருந்தா ப்ராப்ளம் வருமானால் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. அதான் நான் திரும்ப சொல்றேன். ஸ்டடி சம்பந்தமான லிங்க் கிளிக் பண்ணி போய் அதுல இமெயில் கொடுத்து லொகின் ஆகினாலும் ஹேக் ஆகுமா? ரைட். அதுல இந்த லிங்க்களை பொறுத்து இருக்குது. நம்பிக்கையான லிங்க்கள், கன்ஃபார்மான லிங்க்களுக்கு போங்க.
அதான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். இது தவிர வேற இதுல நம்ம மேலதிகமான விஷயங்களை அடுத்த கிளாஸ்லயும் படிக்கிறதுக்கு இருக்கும். இது இன்றையோட நமக்கு முடியல, இன்னும் நிறைய இருக்குது. ரென்சம்வேர், WannaCry வைரஸ், நவீன காலத்துல எவ்வாறான அட்டாக்கள் நடந்து கொண்டிருக்குது, அப்படியான பல விடயங்கள் இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு இந்த பாடத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்பிய விடயம் என்னவென்றால், இணைய குற்றம் என்றா என்ன? இணைய குற்றம்ங்கிறது அவ்வளவு தூரத்துல இல்லை, நமக்கே நடந்து கொண்டிருக்குது, நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்குது, நமக்கு தெரிந்தவர்களுக்கு நடக்குது, நமக்கே நடக்குது. இவ்வாறு நடக்கிறன்னா என்னென்ன விடயங்கள் இணைய குற்றங்கள் என்று வரையறுக்க உங்களுக்கு தெரியணும். சைபர் மிரட்டல் என்றா என்ன, சைபர் வெண்டலிசம் என்றா என்ன, சைபர் புல்லிங் என்றா என்ன, சைபர் கிரைம் என்றா என்ன, சைபர் அட்டாக் என்றா என்ன, ரைட்? அதே மாதிரி சைபர் டெரரிசம் என்றா என்ன, சைபர் ரேசிசம் என்றா என்ன, ஹேட் ஸ்பீச் என்றா என்ன. சோ உங்களுக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு குற்றம் அல்லது உங்களை சார்ந்த ஒருவருக்கு இழைக்கப்படுகின்ற குற்றம் இதுல என்ன வகையை சேர்ந்தது, இதற்கு எவ்வாறு இதை ஹேண்டில் பண்ணுவது அப்படிங்கிறதுக்கான அடிப்படை அறிவு உங்களுக்கு நான் இன்றைக்கு தந்திருக்கேன். அதை எப்படி எல்லாம் முறைப்பாடு செய்யலாம். இலங்கையில அதை முறைப்பாடு செய்வதற்கு பல அமைப்புகள் காணப்படுகின்றன. எனவே யாரும் பயப்படவோ பதற்றப்படவோ தேவையில்லை. சரிதானே? அவ்வாறான குற்றங்கள் உங்களுக்கு நடந்தால் அவற்றை நீங்கள் சட்ட ரீதியாக அணுகி உங்களுக்கான தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும். உங்களுடைய பேர்ல யாராவது ஃபேக் அக்கவுண்ட் திறந்து வைத்திருந்தால் அதுக்கு என்ன செய்யுது? உங்களுடைய போட்டோவை யாராவது ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ ஷேர் பண்ணியிருந்தா என்ன செய்யுது? உங்களுடைய போட்டோக்களை மார்பிங் பண்ணி அதனை ஆபாசமான முறையிலே ஏனைய இடங்களிலே பகிரப்பட்டால் அதுக்கு எவ்வாறு நடவடிக்கை எடுப்பது? இதெல்லாம் அண்மை காலமாக உங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம். நீங்க எல்லோருமே டிவைசஸ்கள் பயன்படுத்துகின்றவர்கள். இது போன்ற குற்றங்கள் இன்றைய தேதியிலே மலிந்து போய் காணப்படுகின்றன. பல பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம். எல்லாவற்றையும் நான் விரிவாக கலந்துரையாடுவதற்கான அமைப்பு இல்லை. சரிதானே? நிறைய விடயங்களை நான் பேசுகிற போது கொஞ்சம் அவுட் ஆஃப் த சிலபஸ் போக வேண்டி வரும். ஸோ எனவே உங்களுக்கான பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்க டீல் பண்ணி பேசிக்கொள்ளுங்க. நான் விரிவாக பேச வேண்டிய ஒரு அமைப்பு இல்லைங்க. பிஎல்இல எப்படி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். டீசெண்டான போட்டோஸ்களையும் இன்டீசெண்டா மாத்துறது தான் ஹேக்கர்ஸ் சொல்லிருக்கீங்க. வெரி குட். அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்கீங்க. ஸோ இது மாதிரியான பலதரப்பட்ட பிரச்சனைகளை நாம நாளுக்கு நாள் சந்தித்து கொண்டே வருகின்றோம். எனவே இவற்றிலிருந்து எவ்வாறு நாம் பாதுகாப்பது? நான் உங்களுக்கு சொல்லி தந்த மந்திரம் என்ன சொல்லுங்க பாபம். யாராவது சொல்லுங்க பாபம். தேவையில்லை, அவ்வளவு விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஆனா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பாரதூரமானவையாக இருக்கின்றன. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக சிக்கலான ஒரு விடயம். ரைட். சோ இப்ப விஎல்இ பேஜுக்கு நான் வந்திருக்கேன். ரைட். நீங்க லாகின் பண்ணினோனே இப்படி வரும். என்ன உங்களுக்கு விஎல்இ பேஜ் தெரியுதா? ரைட். இதுல பாருங்க அசைன்மெண்ட் 1 தெரியுதா உங்களுக்கு? அசைன்மெண்ட் 1 ஓம் சார் ரைட். ஓம் சார். அசைன்மெண்ட் 1 கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினால் ஏற்கனவே 3 பேர் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிருக்கீங்க. வெரி குட். மகளே ரைட். சரி, கீழே பாருங்க எட் சப்மிஷன் தெரியுதா? எட் சப்மிஷனுக்கு போனீங்கன்னு சொன்னால் சரி, உங்களோட போட்டோக்களையோ அல்லது உங்களோட அசைன்மெண்ட்களையோ இதுல நீங்க ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம், மொபைல் போனாக இருந்தால். அல்லது நீங்க நல்லா கவனிங்க. திருப்பி ஒரு தடவை சொல்றேன், கவனிங்க. அந்த ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்ஸ் பாருங்க. ஐடி பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அசைன்மெண்ட் 1 கிளிக் பண்ணுங்க. அதுல கீழுக்கு பாருங்க எட் சப்மிஷன். எட் சப்மிஷனை கொடுங்க. ரைட். உங்களோட போட்டோக்களை நீங்க என்ன செய்யலாம்னா நீங்க 20 போட்டோக்கள் வரையும் அப்லோட் பண்ணலாம். சாரி, 10 போட்டோ நான் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபைல் 10. ஒவ்வொரு பேஜையும் நீங்க போட்டோ பிடிச்சாலும் 4-5 பேஜ் தானே வரப்போகுது. ஸோ 4-5 பேஜுக்கு மேல வராது. இருந்தாலும் நான் 10 ஃபைல் வரைக்கும் அப்லோட் பண்ணலாம் போட்டிருக்கேன். 20 MBக்கு மேற்படக்கூடாது. ஸோ இங்க பாருங்க எட் இருக்குது. எட் இதை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் பிக்கர் அப்படின்ற ஒரு பேஜ் கிடைக்கும். ஃபைல் பிக்கர். இதுல சூஸ் ஃபைல்
இதுல உங்களோட அசைன்மெண்ட் எங்க இருக்குதோ அதை நீங்க கிளிக் பண்ணலாம். உங்களோட அசைன்மெண்ட் எங்க இருக்குதோ, உதாரணத்துக்கு இந்த 4 பேஜ் வைப்போம். ரைட், 1 2 3 4 உதாரணத்துக்கு ஓப்பனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரைட், முதலாவது வந்து அப்லோட் ஆயிரும். அப்லோட் திஸ் ஃபைல். திரும்பி சூஸ் ஃபைல், இரண்டாவது போட்டோவுக்கு திரும்பி சூஸ் ஃபைல், இரண்டாவது புகைப்படம், அப்லோட் திஸ் ஃபைல். மூன்றாவதுக்கு திரும்பி மீண்டும் சூஸ் ஃபைல், எங்க அந்த பக்கம் இருக்குதோ அதை கிளிக் பண்றீங்க, ஓபன், அப்லோட் திஸ் ஃபைல். கடைசியாக சேவ் சேஞ்சஸ் கொடுத்தா சரி, சேவ் சேஞ்சஸ் கொடுத்தால் இந்த அசைன்மெண்ட் சப்மிட் ஆகிரும். திரும்பி ஒரு தடவை சொல்ல கேளுங்க. ஐடிசி 110/12 உங்களோட சப்ஜெக்ட், அதுக்கு வாரீங்க. ரைட், அசைன்மெண்ட் 1க்கு வாரீங்க. அசைன்மெண்ட் 1க்கு வாரீங்க. எட் சப்மிஷனை கிளிக் பண்றீங்க. எட் சப்மிஷன். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன், அதுல நீங்க பார்க்கலாம் எப்படி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண பண்றீங்க. ரைட், நீங்க பிடிஎஃப் ஃபைலாக இருந்தால் பிடிஎஃப் ஃபைல் தான் இருக்குது, ஒரு தரம் அப்லோட் பண்ணினா போதுமானது. பிடிஎஃப் ஃபைல் ஒன்று தான் இருக்குது. உதாரணத்துக்கு அப்லோட் திஸ் ஃபைல், இதோட உங்களோட அசைன்மெண்ட் அப்லோட் ஆயிரும். சேவ் சேஞ்சஸ் கொடுத்தால் சப்மிட் ஆயிரும். சேவ் சேஞ்சஸ் கொடுக்கணும் கட்டாயம். அப்படி இல்ல உங்களுடைய அசைன்மெண்ட் இமேஜ் ஃபைல் போட்டோன்னு சொன்னால் ஒவ்வொரு போட்டோவையும் ஒவ்வொரு தரம் சூஸ் ஃபைல், முதலாவது போட்டோ, அப்லோட் திஸ் ஃபைல், மீண்டும் அகைன் எட் ஃபைல், எட்டுக்கு வாரீங்க, சூஸ் ஃபைல், இரண்டாவது போட்டோ, அப்லோட் திஸ் ஃபைல், மீண்டும் எட்டை கிளிக் பண்றீங்க, சூஸ் ஃபைல், மூன்றாவது போட்டோ, அப்லோட் திஸ் ஃபைல். இப்படி அப்லோட் பண்ணிட்டு கடைசியா சேவ் சேஞ்சஸ் கொடுக்கலாம். பிடிஎஃப்னா அந்த பிரச்சனை இல்லை, இமேஜ் ஃபைல்னா ஒவ்வொரு இமேஜையும் வந்து இவ்வாறு நீங்க என்ன செய்யலாம், கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்து சப்மிட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து என்னுடைய வழி. போன்லையும் இப்படித்தான், போன்லையும் இதே மாதிரி தான். இந்த பேஜுக்கு போய் சப்மிஷனை கொடுத்தால் இப்படித்தான் வரும், ஹெட் ஃபைல் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், ஹேண்ட் ரைட்டிங்லையும் நீங்க சப்மிட் பண்ணலாம். ஹேண்ட் ரைட் பண்ணினதை போட்டோ பிடிச்சி தான் அப்லோட் பண்ணணும். கையால எழுதி போட்டோ பிடிச்சி அது 4 போட்டோவை அப்லோட் பண்ணணும். ரைட், சரிதானே? ஸோ இந்த விஷயங்கள் இருக்குது. அசைன்மெண்ட்டை பவர் பாயிண்ட்ல சப்மிட் பண்ண வேணாம். அசைன்மெண்ட் வந்து ஒன்று வேர்ட் ஃபைலோ, பிடிஎஃப்ஓ, இமேஜ் ஃபைலோ, ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்கணும். பவர் பாயிண்ட்ல நீங்க 4 பேஜ் எப்படி கொடுக்க போறீங்க சொல்லுங்க? பவர் பாயிண்ட் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ரைட், மிட் எக்ஸாம் வந்து எழுதின எல்லாருக்கும் அந்த லிஸ்ட்லயே மார்க்ஸ் இருக்குது, எழுதாதவங்களுக்கு மார்க்ஸ் இல்லை. ரைட், அப்படி எழுதாம போனவங்க 10ஆம் மாதம் 12ஆம் தேதி பிறகு நீங்க யூனிவர்சிட்டிக்கு வந்தது பிறகு அதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யலாமுங்கிறத என்னோட டிஸ்கஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. மற்ற எழுதின எல்லாருக்கும் அதுல இருக்குது, நீங்க நல்லா தேடி பார்த்தா உங்களுக்கு அதுல ஆன்சர் இருக்கும். ஸோ இதுதான் இந்த விடயங்கள். இதோட வந்து நான் என்னுடைய இந்த செஷனை வந்து முடிக்கேன். ரைட், ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குதா? ரைட், ஓகே. அப்படி கேள்வி இருந்தா நீங்க வாட்ஸ்அப்லயோ இல்ல என்னோட குரூப்லயோ ஏதாவது ஒன்றுல வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம இந்த சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமான விடயங்களும் மேலதிகமான விடயங்களை பத்தி இன்ஷா அல்லாஹ் நாம படிப்போம். சரிதானே? ஜஸாக்கல்லாஹு ஹைர். ஓகே. அசைன்மெண்ட் ஹெட்டிங் என்ன போடுறேன்னு கேட்டிருக்கீங்க. அசைன்மெண்ட் ஹெட்டிங் வந்து அசைன்மெண்ட் 1, அவ்வளவுதான் அசைன்மெண்ட் ஹெட்டிங். சரியானே? அக்டோபர் 12 உங்களை எடுக்கிறதாக இருக்குது. அது சில வேளைகளில் ஒரு வாரம் தாமதமாகலாம். ஏனென்றால் உங்களுடைய சீனியர்களுக்கு ஒரு வாரம் ஸ்டடி லீவ் அதிகரிக்கப்பட்டதால அவங்களுக்கு பரீட்சைக்கான காலமும் இன்னும் ஒரு வாரம் அதிகரிக்கப்படும். எனவே உங்களுடைய அக்டோபர் 19ஆம் தேதி அல்லது அதற்கு பின்னர் இன்ஷா அல்லாஹ் உங்களை எடுக்கப்படுற சம்பந்தமாக பேசப்படும். அக்டோபர் 12ஆம் தேதி எடுக்கப்படுறதுக்கு ஹாஸ்டல் வசதி இருந்தா எடுக்கப்படும். அப்படி இல்லைன்னா இன்ஷா அல்லாஹ் அக்டோபர் 19ஆம் தேதி அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இன்னும் தீர்மானிக்கப்படல, இறுதி தீர்மானம். இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஸோ ஜஸாக்கல்லாஹு ஹைர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம்.
ஃப்ரண்ட் பேஜை வந்து நான் ஷேர் பண்றேன். ஃப்ரண்ட் பேஜ் ஒன்று நான் இன்றைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணேன். எப்படி ஃப்ரண்ட் பேஜ் வரணும்னு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட் பேஜை வந்து நீங்க டிசைன் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ்.